Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல அருமையான வர்ஷிப், தேவனோட பிரசன்னம் அப்படியே இறங்கி வந்தது. வர்ஷிப் லீட் பண்ண பாஸ்டர் ஷாரனுக்கு எல்லாரும் பலத்த கரங்களை தட்டுங்க. God bless you. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி சில குறிப்புகள் நான் தெரியப்படுத்திடுறேன். என்னோட டெஸ்டிமனி வீடியோ இதில் டிஸ்பிளே ஆகும். யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்டில் வித் பிக்சரோடு நீங்கள் அனுப்பி விடுங்க. வெறும் பேர் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. பேரில் எப்படி நம்மளுக்கு தெரிய வரும்? நேருக்கு நேராக ஒரு பர்சனை பார்த்தாக்கா அவங்க யாருன்றது ஆண்டவர் இருதத்தை காமிச்சிடுவாரு. வெவ்வேறு திசையில இருக்கிறவங்கோ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி பேர் மட்டும் நான் அனுப்பி விடுறேன், என்னோட பிக்சர் அனுப்பி விட மாட்டேன்னா எனக்கு அந்த தெரியல, எனக்கு எப்படி பதில் வரும் தெரியல. ஸோ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஷார்ட்டாக நீங்கள் வித் பிக்சரோட அனுப்பி விடுங்க. அந்த பிக்சரில் உங்கள் முகம் நான் பார்ப்பேன். கையை வச்சு ஜெபம் பண்றதுக்குள்ள ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு என்ன காரியங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு. அப்பதான் பதிலே வரும். ஹல்லேலூயா. அருமையான தேவன். இப்பதான் 2025 ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குன்னா 11 மாசம் இந்த மாதத்தின் கடைசி நாள்ல நம்ம இருக்கிறோம். நாளைக்கு 12ஆம் மாசத்துல ஒரு புதிய நாளுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். எப்போதும் ஆண்டவர் நம்ம நன்றி மட்டுமே சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த 11 மாசத்துல ஆண்டவர் எல்லா நல்ல காரியங்கள்ல கூடவே இருந்திருக்கிறார் இல்லையாம்மா? எத்தனையோ பேருக்கு எவ்வளோ நன்மையான காரியங்கள் செய்திருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு தடவையும் நம்ம அவருக்கு நன்றி மட்டுமே நம்ம சொல்லணும். அதே நேரத்துல சில சிக்கலான சூழ்நிலையில, அப்புறம் நெருக்கடியான சூழ்நிலைகள், அதுக்கப்புறம் நோய்கள் தாக்குதல்னால, வேலை இல்லாத விஷயத்துல சண்டைகள், பிரச்சனைகள், சச்சரவுகள், இழப்புகள், ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம கடந்து வரக்குள்ளோ அவரும் நம்ம கூடவே நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல விசேஷமாக லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, பாக்கியசாலிகள். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ இப்போ நாளைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி நான் ஒரு மிஷனரி காரியத்துக்காக ஓவர்சீஸ்க்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே நான் ரிட்டர்ன் ஆகுவேன். தொடர்ந்து ப்ரேயரில் வச்சிருங்க என்னையும் ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயத்துக்காக. தொடர்ந்து என்னோட வாட்ஸ்அப்பு எப்போதுமே ஆன்ல தான் இருக்கும். எல்லாருக்குமே எந்த இடத்துல போனாலும் அவங்களோட ஜெபம் ஜெபம் ரிக்வெஸ்ட் அனுப்புறக்குள்ள எல்லா காரியத்துக்காகவும் யாரெல்லாம் கமிட் ஆயிருக்கிறீங்களோ NJPHல அத்தனை பிள்ளைகளுக்காகவும் ரெவரண்ட் டாக்டர் தொடர்ந்து ப்ரேயரில் எப்போதும் வச்சிருப்பேன். அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் அத்தனையும் சர்ச் குரூப்பில் என்னென்னலாம் காரியங்கள் NJPH மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறோமோ அத்தனையும் அப்டேட்ஸ் சர்ச் குரூப்ல அப்டேட் ஆகும். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு சண்டேஸ் லைவ்ல எல்லாருமே கலந்துக்கங்க. ஸ்பெஷலா ஓவர்சீஸ் போறதுனால அந்த இடத்துல லைவ் போட்டாலையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏன்னா டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால. ஆனால் எவ்ரி சண்டே 10 AM NJPH மினிஸ்ட்ரி ரெகுலரா ஆரம்பிச்சிடும். லைவ்ல கலந்துக்கங்க. அடுத்த மாசம் டிசம்பர் மாசம் கரெக்டா 3 வாரத்துல 3rd வீக்ல நமக்கு அழகா 2 வருஷம் நம்மளுக்கு ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறாரு. ஒரு கூட்டத்தை கொடுத்து NJPH மினிஸ்ட்ரியில அது 2 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா நம்மளுக்கு நடத்தி அடுத்த 3வது வருஷம் புதிய ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். 2வது வருஷம் ஆனிவர்சரிக்கு எல்லாருமே கலந்துக்கங்க. வருஷத்தை உமது நன்மையினால முடிசூட்டுகிறார். அவரு அந்த மாதிரி தேவன் வருஷத்தை அவரோட நன்மையினால முடிசூட்டி அவரோட பாதையில் அப்படியே நெய்யா பொழியும். அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன்.
ஓவர்சீஸ் போயிட்டு வந்த உடனே நானும் தம்பி ஸ்டீவனும் போய் இடத்த வந்து பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி வச்ச பிறகு NJPH பிள்ளைகள் முக்கியமாக மலேசியா தேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவர் ஒரு சொந்த இடத்த கொடுத்து வர்ஷிப் நம்மளுக்கு வந்து ஆராதனை பண்ணுறதுக்கு இடத்த கொடுத்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஸோ 2 வருஷம் நம்மளோட வெற்றியின் பயணத்தை நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த நாள் வந்து டிசம்பர் 21ஆம் தேதி. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெவ்வேறு திசையில உள்ள பிள்ளைகள் NJPH பிள்ளைகள் லைவ்ல கலந்துக்கங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டுங்களும் நம்ம சேனல்ல வந்து லைவ்ல வந்துடும். எல்லாருமே கலந்துக்கங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ நமக்கு எதுக்கு இடம் கொடுக்கணும் ஆண்டவர்? அவரோட மகிமையை அவரோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அதே நேரத்தில் வந்து விழுந்து போன ஆவிகளை வந்து நம்ம காப்பாற்றணும், சத்தியத்தை தெரியப்படுத்தணும். NJPH எப்போதும் பரிசுத்தத்தை மட்டுமே காத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட பரிசுத்த தேவனோட வார்த்தைகள் கேட்கறதுக்கு எல்லாருமே ஆயத்தமாக இருக்கணும். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்வாரு, மனத்திருந்தல் ஆயிட்டு வாங்கன்னு தெரியப்படுத்தி. அவ்வளோ அன்பான தேவன். ஸோ அப்படிப்பட்ட தேவன் சத்திய வார்த்தைகள் பேசுறதுக்குள்ள அதை நம்ம வந்து எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்றது தான் புத்திசாலித்தனம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம்ம தேவன் ரொம்ப அன்பான தேவன், உயிர் உள்ள தேவன், ஜீவன் உள்ள தேவன், NJPHல நடமாடி கொண்டிருக்கிற தேவன். ஏன்னா NJPH மினிஸ்ட்ரி ஒரு ஆலயமாக இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம தேவ செய்தியை வந்து கொடுக்க தம்பி பிரதர் ஸ்டீவனை நம்ம அன்போடு அழைப்போம். எல்லா கரங்களும் Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. So thank you so much. அந்த நாள்ல வந்து எல்லாரும் வந்து லைவ்ல கலந்து கொண்ட எல்லாரும் பிள்ளைகளுக்கும் வந்து கண்டிப்பா வந்து இந்த நாள்ல வந்து ஆண்டவருக்கு கொண்டு வந்த வார்த்தை வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். Hallelujah. Hallelujah. நம்ம வார்த்தைகள் போறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கண்களை மூடி நம்ம ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போமாக. Thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, இந்த நாளை கூட ஆண்டவரே, அப்பா தேவனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரே, அப்பா தேவனே, உங்க வார்த்தைக்காக வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரே நீங்க வெறுமையா அனுப்பாதபடி ஆண்டவரே, அப்பா தேவனே, என்னை கொண்டு ஆண்டவரே நீங்க பேச போற காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே, உங்க ஊழியத்தை செய்யறதுக்கு ஆண்டவரே இந்த காரியான பாத்திரத்தை தேர்ந்து கொண்டு அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவனே, ஆவியானவரை என்னை நிரப்பி ஆண்டவரே, அப்பா தேவனே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. என்ன பேசணும், எது பேசணும், எப்படி பேசணும்ன்றது ஆண்டவரே அப்பா தேவனே நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களை யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா தேவனே, இந்த வார்த்தை மூலமா ஆண்டவரே அப்பா தேவனே அவங்க வாழ்க்கையில் ஒரு கிரியை ஆகட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனே, அவங்க வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு வரட்டும், அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனே, இந்த நாளில் கூட ஆண்டவர் என்னை மறைத்து நீங்க வெளி பண்ணுங்க. இயேசுவின் மாறாத நாமத்துல நன்றி சொல்லி மன்றாடுகிறேன். Thank you Jesus. Thank you, thank you, thank you. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. சந்தோஷமா இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து பரிசுத்த ஓய்வு நாள். நம்ம வந்து இந்த 6 நாள் நம்ம வந்து வேலைக்கு போய் நம்ம வந்து பிரயாசப்பட்டது எல்லாத்துக்கும் வந்து ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் இல்லை, ஒரு நாள் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அந்த செலிப்ரேஷன் டே தான் சண்டே. இன்னைக்கு நம்ம வந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நம்ம இந்த ஆழ்ந்த சமூகத்துல இருந்து நம்ம வந்து அவரை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம வந்து பாடலாக செலிப்ரேட் பண்ணோம், அடுத்தது வார்த்தையாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்ததாக வந்து இன்றைக்கு வந்து நான் பேச போகிற வார்த்தை டாபிக் வந்து a small act for restoration. Hallelujah. மறுசீரமைப்புக்கான சிறிய செயல். ஓகேங்களா, ரொம்ப பெரிய செயலாம் இல்லை, மறுசீரமைப்புக்கான ஒரு சிறிய செயலை கொண்டு வந்து நான் வந்து உங்க மத்தியில் நான் பேச போறேன். Hallelujah. ஸோ எப்போ சொல்லுவாங்க, great things come from small action. ஹல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்கள் வந்து எங்கேருந்து வந்து ஆரம்பிக்கணும்னாக்கா நம்மளோட ஒரு சின்ன ஒரு செயல்லேருந்து ஆரம்பிக்கும். அதே போல தான் வந்து நம்மளோட ஒரு சிறு ஸ்டார்ட், ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் கேன் லீட் ஃபார் கிரேட் பிளெஸிங். நம்மளோட ஒரு சிறிய ஆரம்பம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு பிளெஸிங்காக வந்து மாறும். ஹல்லேலூயா. அது யாருக்கு மாறும்னாக்கா
தேவனை நம்பி தேவனுக்காக வாழ்கிற பிள்ளைங்களுக்கு அது நடக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னோட சேர்ந்து இருக்கிற எல்லாருமே தேவ பிள்ளைகள் தான். அதுக்காக தான் அவர் வார்த்தைக்காக வந்து எல்லாரும் வந்து வாங்கியாகி நிற்கிறீங்க. அதே போல வந்து உங்க வாழ்க்கையில இது நடக்கும். உங்க ஸ்டார்ட் வந்து மேபி வந்து ஸ்மாலா இருக்கலாம், உங்க ஸ்டார்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட்டா இருக்கலாம். பட் அந்த ஸ்டார்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸிங்கை கொண்டு வரப்போகுது. அதை கொண்டு தான் இன்னைக்கு வந்து உங்க மத்தியில நான் பேச போறேன். ஹல்லேலூயா. என்னோட வந்து வார்த்தையை படிக்க ஜோப் 8:7 படிங்க. ஹல்லேலூயா. உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல தான் அவங்க துவக்கம் வந்து சிறியதா இருக்கலாம், ஆனா அவங்களோட முடிவு வந்து அது பெருசா தான் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பேசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுதுன்னாக்கா, இது வந்து ஒரு மெசேஜ் ஆஃப் ஹோப் அண்ட் என்கரேஜ்மெண்ட். நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். அந்த காரியத்துல வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு 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 பிரேக் டூவை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதுதான் வந்து அது ஆரம்பம். நம்மளுக்கு வந்து பெரிய பிளெஸிங்ஸ் கொண்டு வரதுக்கு அதுதான் வந்து ஒரு ஆரம்பம். இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம வந்து என்றைக்குமே வந்து மெயின்டைன் பண்ணணும் இன்டெகிரிட்டி ஆஃப் சீக்கிங் காட். நம்மக்குள்ள நம்ம வந்து 4 பேர் பார்க்குறாங்கன்னு மட்டும் இல்லை, யார் பார்த்தாலும் பார்க்கலன்னா நம்ம இருதயம் வந்து ஆண்டவருக்காக சுத்தமாக இருக்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவருக்காக வந்து இயங்கும் போது நம்ம வாழ்க்கையில வந்து இந்த காரியங்கள் பெருசாக நடக்கும். நம்மளோட சின்ன சின்ன காரியங்கள் வந்து எல்லாம் பெரிய பெரிய ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட டாபிக்ஸ் வந்து ஸ்மால் ஆக்ட் ஃபார் ரெஸ்டோரேஷன். ஸோ இதை கொண்டு நான் வந்து எப்படி வந்து ஒரு சின்ன சின்ன ஆக்ட், ஸ்மால் ஆக்ட் இல்லை, ஒரு சின்ன சின்ன காரியத்தில் வந்து இந்த காரியம் வந்து நடைபெறுதுன்னு நான் உங்கள் மத்தியில் பேச போகிறேன் நான். ஸோ என்னோட வந்து மெத்யூ 25:40 பார்ப்போமா? ஹல்லேலூயா. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தை வந்து என்ன சொல்றதுனாக்கா, சிம்பிள் ஆக்ட் ஆஃப் சர்வீஸ் ஆர் கம்பேஷன். நம்ம வந்து ஹெல்பிங் த நீடிஸ், தேவையானவங்களுக்கு வந்து நம்ம செய்கிற ஒரு சின்ன காரியம். இந்த வார்த்தையில் வந்து என்ன சொல்றதுனாக்கா, ஒரு கப் ஆஃப் வாட்டர், ஒரு கப் ஆஃப் தண்ணி வந்து கொடுக்கிறதோ, இல்லை வந்து பசியாக இருக்கணும் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குறதோ, இல்லை வியாதிஸ்தரை வந்து நம்ம வந்து விசிட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியம் கூட வந்து அதுதான் வந்து கடைசியில் வந்து ஒரு பெரிய ஒரு இன்டர்னல் சிக்னிஃபிகேஷன் வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் இந்த பேசேஜ் சொல்லுது. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷனுக்கான காரியங்கள். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நம்ம செய்யும் போது அவங்களுக்குள்ள வந்து அவங்க வந்து தேவனை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்து தேவையானவங்க இந்த நீடிஸ் பீப்புள்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து தேவன் யாருன்னு தெரியாது. ஆனால் நம்ம செய்கிற சின்ன காரியத்தில் தான் வந்து அவங்க வந்து அந்த தேவனை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதை பார்க்க ஆரம்பிக்கிறவங்க தான் அதை ருசிக்க ஆரம்பிப்பாங்க. ருசிக்க ஆரம்பிக்கிறவங்க தான் நாளைக்கு வந்து தேவனுக்காக வந்து அவங்க வந்து வைராகம் வந்து ஏஞ்சி நிற்க போகிறாங்க அந்த சிப்புக்குள்ள. ஹல்லேலூயா. ஸோ அடுத்ததாக வந்து ஜெக்கரியா 4:10 படிப்போமா? ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆமென். ஆமென். ஸோ இந்த பேசேஜ் வந்து எதை கொண்டு பேசுதுனாக்கா, இந்த ரீபில் ஆஃப் டெம்பிள். இந்த ரீபில் ஆஃப் டெம்பிள் வந்து இந்த ஆரம்ப காரியம் வந்து அது வந்து ஒரு சின்ன ஒரு காரியமாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஹம்பிள் டிகினியாக தான் வந்து அந்த காரியம் இருந்துச்சு. ஆனால் அந்த டெம்பிளில் வந்து அவங்க வந்து அந்த கட்டும் போது அவங்க வந்து என்ன பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு வந்து அந்த ஆரம்பத்தில் பார்த்துருப்பாங்க. ஆனால் கடைசி அந்த டெம்பிளை கட்டி முடிக்கும்போது அது எவ்வளோ பெரிய க்ளோரியாக இருந்துச்சுன்னு வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அதுதான் வந்து இந்த வார்த்தை வந்து சொல்லுது. ஹல்லேலூயா. ஸோ காட்ஸ் பிளான் வந்து எப்போதுமே வந்து எப்படி வேலை செய்யணும்னாக்கா, ஒரு சின்ன சின்ன எஃபர்ட்லேருந்து தான் வந்து அது பெரிய காரியங்கள் வந்து அது வந்து வேலையாகும். ஹல்லேலூயா. ஸோ 1 பீட்டர் 5:10 படிப்போமா? ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமென். ஆமென். இதுதான் இந்த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன்.
அந்த ரெஸ்டோரேஷன் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். இல்லை வந்து அது வந்து அந்த ஒரு பீரியட் ஆஃப் சஃபரிங் வந்து நம்ம வந்து அதை கோ த்ரூ பண்ண தான் போகிறோம், நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். அப்போ பண்ணும்போது தான் வந்து நமக்குள்ளே வந்து அந்த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷனே நடக்கும். சின்ன காரியங்கள்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வந்து அதில் ரொம்ப வந்து சஃபர் பண்ணிட்டு இருப்போம். பட் அதுலேருந்து குதிக்கிறது தான் வந்து பெரிய காரியங்கள், பெரிய பிளெஸிங்ஸ். ஹல்லேலூயா. ஸோ இதேமாரி வந்து ஒரு சின்ன டெஸ்டிமனி நான் சொல்ல போகிறேன்னாக்கா, இப்போ எனக்கும் வந்து என்னோட சன் ஐசேக்கை குறித்து நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டெஸ்டிமனி சொல்கிறேன். ஸோ சன் வந்து எப்படின்னாக்கா, அவர் வந்து ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவர் மூலமாக வந்து அவர் வந்து ஆசீர்வாதப்பட்டு ஆண்டவர் தொட்டு ஆசீர்வாதப்பட்டு அவர் வந்து ஒரு பிளஸட் சைல்டாக வந்து இருக்கும் போது, நம்ம வந்து ஒரு 4 மாதம் குழந்தையா இருக்கும் போது வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம், எங்களோட ஃபாதரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பினாங்குக்கு போயிருந்தோம். ஓகேங்களா. இப்போ அந்த கட்டத்தில் எப்படின்னாக்கா, நாங்கள் வந்து இந்த காரியத்தை குறித்து வந்து ரெவரண்ட் டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் ஆலோசனை கேட்கல. இது ஒரு ஸ்மால் விஷயம் தானே, ஒரு ஸ்மால் செலிப்ரேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே முடிவு எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாக்கிட்ட வந்து நாங்கள் வந்து இந்த காரியத்தை சொன்னோம். அப்போ அது என்ன நினச்சினாக்கா, நம்ம வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல எங்களோட சொந்தக்காரங்க எல்லாமே வந்து லைக் எல்லாம் கத்திரிக்கில் இருக்கிறவங்கன்றதுனால இப்போ நம்ம அவங்க வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணோம். அப்போ அங்கே வந்து எல்லாமே வந்து இன்னும் அந்த சிலையை வந்து வச்சு இது வர்ஷிப் பண்ணுற அந்த மாதிரியான ஒரு கேட்டகரின்றதுனால ஸோ அந்த இடத்துல தான் வந்து எங்கள் மகன் ஐசேக்கை வந்து தங்க வச்சோம். அப்போ வந்து என்ன ஆச்சுனாக்கா, அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அவரால் சரியாக தூங்க முடியல, சரியாக வந்து அவரால் வந்து டெய்லி வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருப்பார். அது வந்து என்னன்னாக்கா 3 நாளாக வந்து அவர் வந்து சரியாகவே தூங்கலை. அப்படியே அந்த சமாதான குலைச்சமே ஒரு 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 சீர் அப்படின்வாங்க, அது மாதிரி ஒரு காரியம் வந்து ஒன்று நடந்துருச்சு. இப்போ இந்த ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி நினச்சோன்னாக்கா, இது ஒரு ஸ்மால் திங் தானே, ஸ்மால் விஷயம் தானே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு பெருசாக ஒரு கவனத்தை வந்து செலுத்தலை. அதனால தான் சரி நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு காரியம், எவ்வளோ பெரிய ஒரு சீராக இருந்துச்சுன்றது வந்து நாங்கள் வந்து உணர ஆரம்பித்தோம். ஈவன் அந்த நாள் சண்டே கூட வந்து சீரல், ஓகே சீரல், ஓகே ஒரு சின்ன கீரல் ஆச்சு அது, ஓகேங்களா. ஸோ அப்போ ஈவன் தான் நம்ம போயிட்டு வந்தது கூட அந்த சண்டே வந்து கம்யூனியன் வாங்கும்போது வந்து ஒரு அந்த பிளட் வந்து கொஞ்சம் கீழே ஊற்றிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வந்து அதில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அன்றைக்கி வந்து என்ன ஆச்சுனாக்கா, அன்றைக்கி ரெவரண்ட் டாக்டர் வந்து எங்களை வந்து அந்த காரியத்தில்னா ரொம்ப வந்து எங்களை கணிந்து கொண்டாங்க. ஆனால் அவங்க ஏன் கணிந்து கொண்டாங்கனாக்கா, ஏன்னா அது வந்து தவறான காரியன்றதுக்காக தான். அவங்க ரொம்ப அன்பானவங்க, அன்பு இருக்கும்போது அவங்க ரொம்ப அன்பானவங்க. ஆனால் ஆண்டவர் காரியம்னு வரும்போது அவங்க எப்போதுமே வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக அதை வந்து தவறுனாக்கா தவறுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கும்போது எங்களுக்குள்ளே வந்து ஒரு ரொம்ப வந்து அப்படியே உடஞ்சி போயிட்டாங்க. என்னடா இவ்வளோ பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டோமேன்ட்டுன்னு. ஆனால் அதை நாங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து ஸ்மால் விஷயமா தானே நம்ம வந்து பார்த்தோம், இதுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கவனத்தை செலுத்தலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னாச்சுனாக்கா, இப்போ இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்ததுக்கப்புறம் வந்து லேட்டப்பட்டு வந்து எங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன் இருக்குங்களா, எங்களுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக அந்த நாளை வந்து எங்களுக்கு அப்படியே ரொம்ப டவுனாக அன்டில் வந்து ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு, என்னது கம்யூனியனை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆண்டவர். அப்போ அது கேட்கும்போது இந்த சின்ன காரியத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லாமல் கொஞ்சம் ஏனோ தானமாக இருந்துட்டோமோன்ட்டுன்னு அந்த நாள் நாங்கள் ரொம்ப வந்து அப்படியே மனது உடைஞ்சு போயிருந்தோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க எவ்வளோ நல்லவர், ஆண்டவர் எவ்வளோ அன்பான இருப்பாருங்க. நாங்கள் வந்து மனசால் அதை நாங்கள் வந்து அதை நாங்கள் உணர்ந்தனால தான் ஆண்டவர் அந்த அன்னைக்கே வந்து ரெவரண்ட் டாக்டர் சுமிதா மூலமாக வந்து பேசி எங்களை வந்து ஆறுதல் படுத்தினாரு, எங்களை வந்து புதுப்பித்தாரு, எங்களை வந்து மறுபடியும் ரிஸ்டோர் பண்ணாரு. அன்னைக்கான அந்த ரெஸ்டோரேஷன் தான் இன்னைக்கு நாங்கள் அவங்க மத்தியில் நாங்கள் நிற்கிறோம். அன்னைக்கு நாங்கள் செஞ்ச அந்த சின்ன தவறு தருங்களா, ஒரு சின்ன அலட்சியத்தினால அந்த தவறுனால தான் நாங்கள் வந்து அதை முழிச்சுக்கிட்டோம். ஆண்டவர் காரியத்தில் சின்னது பெருசுன்னு எதுவும் இல்லை, சின்ன சின்ன காரியம் கூட ரொம்ப ஒரு புனிதமான காரியம், ரொம்ப ஒரு சுத்தமான காரியம், ரொம்ப ஒரு நம்ம ஒரு ஃபோக்கஸ்டாகவும் சரியாகவும் இருக்க வேண்டிய ஒரு காரியம்ன்ட்டு நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம். அன்றைக்கி நாங்கள் உணரும் போது தான் எங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு புதுப்பித்தல் வந்துச்சு, அந்த ஒரு ரெஸ்டோரேஷன் வந்துச்சு. ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது அதில் அந்த பரிசுத்தத்தை வந்து காத்துக்கொள்வது வந்து எவ்வளோ பெரிய ஒரு காரியம்ட்டுன்னு அந்த ஒரு காரியம்தான் வந்து ஏன்னா அம்மா சொல்லும் போது கூட வந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லாங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு
ஒரு போராட்ட காலகட்டம் இருக்கும்போது கூட அந்த போராட்ட காலகட்டத்தில் நாங்கள் சரியான பாதையை நோக்கி சரியான பாதையை தேர்ந்தெடுத்து சரியாக வந்து நிற்கத்தக்க வந்து ஆண்டவர் வந்து இன்னைக்கு கிருபையை பாராட்டினாரு. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஸோ மச். அதே போல தான் வந்து என்னோட டெஸ்டிமனி போல தான் வந்து எனக்கு இந்த ஏராளமான டெஸ்டிமனி இருக்குது. ஆனால் இந்த டெஸ்டிமனி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு தவறு செய்ய போக இல்லாமல் ஒரு சின்ன காரியத்தில், அதாவது ஃபோக்கஸ் இல்லாமல் செஞ்ச காரியத்தினால அந்த ஃபோக்கஸ் வந்து எப்படி இன்னும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணுன்றதை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். அன்னைக்கு கற்றுக்கிட்ட அந்த சின்ன காரியம் தான் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ ஒரு பெரிய சூழ்நிலை நடந்தாலும் அந்த சூழ்நிலை வந்து எங்களால் கடந்து வர முடியுது. அந்த சூழ்நிலை கரெக்டான பாதையை வந்து நாங்கள் விலகாமல் கரெக்டான பாதைக்குள்ளே போகிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு பிளெஸிங்காக இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம வந்து கலாத்தியன் 6:1 அதை படிக்குமா? ஹல்லேலூயா. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையா இரு. ஆமீன். ஆமீன். இந்த பேசேஜ்ல வந்து அந்த கீ எலிமெண்ட் வந்து என்னன்னாக்க ரெஸ்டோரேஷன், ஜென்டில்னஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நம்ம முன்னுக்கு நடக்கும்போது நம்ம வந்து அன்பான நல்ல ஜென்டலான ஒரு முறையில் வந்து அந்த தவறை வந்து நம்ம அவங்களுக்கு சுட்டி காட்டி அவங்க வந்து அதுலேருந்து மீண்டும் அவங்க வந்து அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கத்தக்கதுக்கு வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து உறுதுணையாக இருக்கணும். இதே போல் ஒரு காரியம் தான் வந்து எங்கள் கண்ணு முன்னுக்கே வந்து சில மாதங்கள் முன்னுக்கு நடந்துச்சு. எங்கள் எங்கே ஸ்லாயாங்கில் இப்படியாப்பட்ட ஒரு காரியத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து தவறு செய்யும் போது ரெவரண்ட் டாக்டர் சுமிதா அவங்க வந்து ரொம்ப அன்பாக நல்ல ஒரு முறையில் வந்து அந்த காரியத்திலேருந்து அவங்கள வந்து மீட்டு எடுத்துடணும், அந்த காரியத்திலேருந்து அவங்க தாண்டி வந்துடணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க ரொம்ப பிரயாசம் எடுத்தாங்க. ஆனால் அந்த பர்சன் வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா அதுக்கு அவங்க வந்து இறங்காமல் அவங்க வந்து அதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக போயிட்டாங்க. அப்போ அகெயின்ஸ்டாக போனதுனால இன்றைக்கி வந்து அவங்க லைஃப் வந்து எப்படி இருக்குது, ஆண்டவர் வந்து பக்கத்தில் இருக்காரா இல்லையான்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஆண்டவர் வந்து என்றைக்குமே வந்து தவறானவங்க, அதாவது மனம் திருந்தாதவங்க மத்தியிலலாம் வந்து ஆண்டவர் வந்து என்றைக்குமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காரியத்தை வந்து எங்கள் கண்ணு முன்னுக்கு வந்து அம்மா அதை செய்யும் போது அது அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஜென்டலாக அவங்க ஆரம்பித்தாங்க. யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தவறு பண்ணவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரே வழி தான் இருக்குது. அவங்க வந்து ரட்சிப்புக்குள்ள வரணுனாக்கா அவங்க வந்து பாவ அறிக்கை செய்து ஆகணுன்ட்டுன்னு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக ஜென்டலாக வந்து அவங்க வந்து இந்த காரியத்தை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அதே போல் தான் இந்த வசனத்தில் சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நான் கண்ணுமனுக்கு வந்து யாராவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் பாவம் இந்த மாதிரி செய்யும் போது வந்து இது நம்மளோட கடமை, நம்மளோட கோல் வந்து என்னன்னாக்கா அவங்க வந்து ஹீலிங்குள்ளே கொண்டு வரணும், அவங்களுக்கு மனம் மாறணும், ஆண்டவரை நோக்கி போகணுன்றது வந்து நம்மளோட அல்டிமேட் கோல். அந்த கோலுக்கு வந்து அவங்க செவி சாய்க்கலைனாக்கா கண்டிப்பாக வந்து அது வந்து அவங்களோட பொறுப்பு. ஆனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ இந்த மாதிரி காரியத்தில் வந்து ஆண்டவரை தான் நம்ம வந்து முன்னுக்கு காமிக்கணும், ஆண்டவரை தான் நம்ம காமிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக மெத்தியூ 12:13 பார்ப்போமா? ஹல்லேலூயா. பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. ஆமீன். ஆமீன். ஸோ இந்த பேசேஜ் வந்து ஒபீடியன்ஸ், ஒரு சின்ன ஒபீடியன்ஸ் வந்து அவருக்கு வந்து ஹீலிங் கொண்டுச்சு. ஆண்டவர் வந்து என்ன சொன்னாருனாக்கா கையை நீட்டுன்னு அதை கேட்டு அவர் கையை நீட்டினதுனால அவர் கையை வந்து சுகமாகிடுச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிம்பிளான யார் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு காரியம் தான். ஒருத்தருக்கு வந்து நம்ம ஜென்டலாக எடுத்து சொல்கிறதோ சரி, இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஒரு காரியத்தை வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது நம்ம அதை வந்து செவி கொடுக்குறதும் சரி, இதில் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு காரியம் கிடையாது, ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதில் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து அன்றாடிக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன காரியம். ஆனால் இந்த சின்ன சின்ன காரியத்தில் நம்ம கரெக்டாக வந்து இயேசுவை நோக்கி பார்த்து அதை நம்ம செஞ்சோம்னாக்கா அதில் வர ஆசீர்வாதமும் பிளெஸிங்கும் பெரிய காரியம். ஆனால் அதை செய்யாத போது அதில் வர அந்த இழப்புகள் வந்து அது வந்து சொல்லத்துக்கு இல்லை, அது வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இழப்பு. அது வந்து சில பேர் வந்து இப்போ அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க, இல்லை இனி வரப்போகிற காலத்தில் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை ஒரு எம்டியான வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து அம்மா எப்போதுமே சொல்லுவாங்க, பாவத்துக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லைன்ட்டு. ஆண்டவர் வந்து பரிசுத்தமானது, பாவத்துக்கும் பரிசுத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு பரிசுத்தம் உள்ளவர்.
பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழும்போது மட்டும்தான் ஆண்டவர் நம்ம மத்தியில் இருப்பாங்க. பரிசுத்தத்தை கெடுக்கிற மாதிரியோ இல்லை பரிசுத்த குலைச்சி நடக்கிற மாதிரியோ இல்லை பரிசுத்த குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் கூட அந்த இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர். இதுதான் என்ஜிபிஹெச் எப்போதுமே சொல்லணும். இதுதான் வந்து ஆண்டவர், இதுதான் உண்மையான தேவனை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் மன்னிக்கிற தேவன், அவர் சமாதானத்தின் பிரபு. ஆமாம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. சமாதானம் கொடுக்குற இடத்துல அவர் சமாதானம் கொடுப்பாரு. ஆனால் எங்கே கணித்து கொள்ளணுமோ அங்கே கணித்து கொண்டு தான் ஆவாங்க. ஹல்லேலூயா. டாக்டர் சுமிதா மாதிரி தான் எங்கே வந்து அவங்க கணித்து கொள்ளணுமோ அதை கணித்து கொள்வாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஆண்டவருக்கான காரியத்தில் வந்து அவங்க ரொம்ப உண்மையாகவும் உத்தமமாக இருக்கிறதுனால தான். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி பேசேஜ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மால் ஆக்ட் ஆஃப் ஃபேத், ஸ்மால் ஆக்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ், கைண்ட்னஸ், ஜென்டில்னஸ், இது வந்து செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு டஃப்பான காரியம் இல்லை. இப்போ வந்து ஒரு ஹேமரை கொடுத்து போயிட்டு வந்து மலையை அடித்து உடச்சி எடுன்னு சொல்கிறது வந்து ஒரே ஒரு சிம்பிளான ஒரு ஆக்ட் தான். அப்புறம் அது செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான காரியம்லாம் வந்து நம்மளால் வந்து செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன காரியம் தான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த காரியத்தை கூட நம்ம வந்து என்ன நினைப்போம்னாக்கா ரொம்ப டஃப்பான காரியம்னு நினைக்க மாட்டோம். ஆனால் இதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்த மாட்டோம். ஆக்சுவலி வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம ரொம்ப கவனம் செலுத்த மாட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்துக்குள்ளே நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். நம்ம வந்து அது உதாசீனப்படுத்துகிறோம் இல்லை, அதில் கவனம் செலுத்த மாட்டோம். ஆனால் நம்ம வந்து சின்ன சின்ன காரியத்தில் கவனம் செலுத்தி நம்ம சரியாக நடந்துக்கும் போது நம்மளுக்கு அந்த சின்ன காரியத்துலேருந்து தான் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் வந்து நம்மளுக்கு வர ரெடியாக இருக்குது. ஹல்லேலூயா. ஜாப் 8:7 மறுபடியும் நம்ம படிப்போமா? ஹல்லேலூயா. உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமென். உங்க துவக்கம் வந்து சிறியதா இருக்கலாம், ஆனா உங்களோட முடிவு வந்து சம்பூர்ணமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஜோபோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து இந்த வார்த்தையை வந்து அவர் சொன்னார். அவர் வந்து சஃபர் பண்ண அந்த காலகட்டத்தில் வந்து இந்த வார்த்தையை வந்து அவங்க சொன்னாங்க. அதே போல தான் வந்து ஜோபோட வாழ்க்கையை வந்து அந்த சஃபரிங் பீரியடில் வந்து அந்த ஆரம்பம் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த டஃப்னஸ் வந்து கடைசியாக வந்து எவ்வளோ பெரிய பிளெஸிங்ஸாக முடிஞ்சுன்றது வேதத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் வந்து எப்போதுமே நம்மளுக்கு வந்து சஃபரிங் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹோப் கொடுக்கும். நம்மளுக்கு ஃப்யூச்சர் வந்து இன்னும் பிரைட்டாக இருக்குன்றது இந்த வார்த்தை வந்து எப்போதுமே நம்மளை வந்து புதுப்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் சொல்கிறது சின்னது தான். உங்களோட ஆரம்பம், உங்களோட இப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ இருக்கிற காரியங்கள் வந்து சின்னதாக இருக்கலாம், டஃப்பாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து மனசுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காரியமாக இருக்கலாம். பட் இந்த காரியத்துலேருந்து தான் ஆண்டவரிலிருந்து பெரிய காரியத்தை, பெரிய ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டு வர போகிறாரு. ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே தான். நம்மளுக்கு இந்த காரியத்தில் கூட நம்ம வந்து என்றைக்குமே உண்மையாக இருக்கணும், ஆண்டவர் நோக்கி பார்க்கணும், ஆண்டவரோட பாதையிலேருந்து விலகாமல் நம்ம வந்து என்றைக்குமே நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் போது எவ்வளோ பெரிய ஒரு டஃப்பான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா மரம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீயோட வந்து என்றைக்குமே வந்து அது வந்து பெரியசாக வளரும், நல்லா உயரமாக வளரும். ஆனால் அந்த மரத்தில் ஆரம்பம் என்னன்னாக்கா ஒரு சீட் தான். அந்த சீட்னால தான் வந்து அந்த மரம் வந்து அவ்வளோ பெருசாக வளருது. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கூட சொல்லியிருக்காரு வந்து லுக் அட் த மஸ்டர்ட் சீட், இட்ஸ் ஸ்மால் பட் க்ரோ பிகர் அண்ட் வைடர். அந்த மஸ்டர்ட் சீட்டும் அதே போல் தான், சின்னதாக இருக்கும், ஆனால் அது வளரும் போது வந்து அது ஒரு பெரிய காரியம். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் வந்து காரியங்கள் சின்னதாக இருக்கலாம், அந்த காரியத்தில் தான் அதுதான் வந்து அந்த விதை மூலமாக தான் வந்து நம்மளுக்கு பெரிய காரியங்கள் வந்து நடக்க போகுது. பெரிய காரியங்கள் வந்து ஆண்டவர் வந்து செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. பட் நம்ம வந்து எப்போதும் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா தி அதர் வே அரவுண்ட்லாம் ஹியூமன் பீங்கில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா நம்மளுக்கு வந்து என்றைக்குமே வந்து இந்த சின்ன ஆரம்பம், சின்ன காரியம், சின்னது, இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் இருக்காது. என்றைக்குமே கிராண்டாக இருக்கணும், என்றைக்குமே நல்லா மாஸாக இருக்கணும், எது ஆரம்பித்தாலும் நல்லா பெருசாக ஆரம்பிக்கணும். இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட தாட் போகும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கடை திறந்தோம்னா, பிஸ்னஸ் செஞ்சோம்னாக்கா, ஓகேங்களா, இல்லை ஒரு வீடு வாங்கினாக்கா முதல் காரியம் வந்து நம்ம என்ன போவோம்னாக்கா நல்லா பெருசாக, நல்லா கிராண்டாக, நல்லா சூப்பராக அப்படி தான் நம்மளுக்கு போவோம். ரைட்டா இல்லையா? இதுதான் வந்து மனுஷன் தாட்ஸுங்க. ஹல்லேலூயா. ஒரு வெட்டிங் செரமனின்னு எடுத்துக்கிட்டா கூட வச்சுங்களேன், எப்படி ஆரம்பிப்பாங்கனாக்கா நல்லா கிராண்டாக செய்யணும், நல்லா பெஸ்ட்டான ட்ரெஸ்ஸு வாங்கணும், நல்ல ஒரு பெஸ்ட்டான காடியில் வரணும், பெஸ்ட்டான சாப்பாடுக்கு வந்து கொடுக்கணும். அப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த தாட் வரும். ரைட்டா இல்லையா? ஆனால் ஏன்னாக்கா நம்மளுக்கு வந்து கடைசியாக என்ன சொல்லணும், இது ஒரு நல்ல ஒரு கிராண்டான ஒரு வெட்டிங்காக இருந்துச்சுன்ட்டு. ஆனால் இதுக்காக வந்து நம்ம போடுற அந்த டைம்,
போடுற அந்த எனர்ஜி, நம்ம போடுற அந்த செலவு பண்ணுற அந்த பணம், அது எல்லாமே வந்து நிறையா. ஆனால் வந்து அதுக்கு ஆரம்பம் வந்து என்னன்னாக்கா முதல் சின்னதுலேருந்து தான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம். இவ்வளோ பெரிய காரியம் செய்து முடிக்கிறதுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து சின்னதுலேருந்து தான் ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த சின்னதில் நம்ம உண்மையாக இருந்தோம்னாக்கா இந்த பெருசை வந்து அவரே நடத்தி கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரோட பிளான் வந்து எப்பவுமே வந்து சின்னதுலேருந்து தான் அதை ஆரம்பித்து கடைசி வந்து பெருசாக முடியும். ஆண்டவர் வந்து சின்ன சின்ன காரியங்கள்லேருந்து வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கொடுத்துருக்காரு. சின்ன சின்ன காரியங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த ஆசீர்வாதமும் சரி அதை ரிசீவ் பண்ணிக்குவோம். ஆனால் அதை வந்து நம்ம யோசித்து பார்க்க மாட்டோம். ஏன்னா அது வந்து அது சின்ன காரியத்துலேருந்து ஆச்சு, அதனால் அதை வந்து உதாசீனமாக எடுத்துப்போம், இல்லை அலட்சியமாக எடுத்துப்போம். அதனால தான் வந்து அந்த பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணோன்னே நம்ம மறந்துடுறோம். ஆனால் அதே பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஆரம்பிக்கும்போது ஒரு பெரிய ஒரு சம்பவத்திலேருந்து ஆரம்பித்து வந்துச்சுன்னா அது என்றைக்குமே நம்ம மைண்டில் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் சின்னதுலேருந்து வர்றதுனால வந்து அதை என்ன பண்ணிடுறோம், நம்ம உதாசீனப்படுத்திடுறோம். ஹல்லேலூயா. ஸோ பிளெஸ்ஸிங்கை வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த காரியத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து மறந்து அடுத்த காரியத்துக்கு நம்ம சென்றுடுறோம். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் வந்து மனுஷன் இயல்பு. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவரை பார்க்குற பிள்ளைங்க சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு இன்றைக்குமே நம்ம உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அதை கொடுத்ததும் சரி அதை வாய்க்க செஞ்சதும் சரி அவர் தான். கொடுத்தவருக்கு எடுக்க தெரியும், எடுத்தவருக்கு கண்டிப்பாக கொடுக்க தெரியும். ஹல்லேலூயா. ஸோ அது வந்து அவரோட டைமில் தான் அது நடக்கும். ஹல்லேலூயா. அது வந்து நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும், அப்போ விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். நம்ம என்றைக்குமே உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கிறதுன்றது வந்து எப்படின்னாக்கா ஒரு உலகத்துக்காக இல்லை, ஆள் பார்க்குறாங்களோ இல்லையோ நம்ம சொந்த பரிசுத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம சொந்த எண்ணத்தை வந்து நம்ம வந்து அவர் நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்படி இருக்கும்போது மட்டும்தான் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலை பாதையில் வந்து நம்ம கரெக்டாக கடந்து செல்ல வந்து ஆண்டவர் வந்து வழி செய்வார். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம மாமிசத்தில் அது வந்து நடக்க செய்வோம், இல்லை அது வந்து அது அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து செய்ய பார்த்து கடைசியாக ஃபெயிலியராக தான் போய் முடியும். ஹல்லேலூயா. இங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் டேமேஜஸ்லாம் வருது. ஏன்னாக்கா இந்த சின்ன சின்ன காரியத்தில் வந்து நம்ம நிறைய கவனம் செலுத்தாதனால தான். ப்ரோவர்ப்ஸ் 6:10-11 படிங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழி போக்கனை போலவும் உன் வறுமை மணிந்தவனை போலவும் வரும். ஆமென். இப்போ இந்த பேசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சொன்னது வந்து என்னன்னாக்கா ஒரு லாங் ஸ்லீப் பற்றி கிடையாது, ஒரு பெரிய ஒரு தூக்கத்தை பற்றி உறக்கத்தை பற்றி அவங்க வந்து பேசலை. சின்ன தூக்கம், அந்த சின்ன தூக்கம் தான் வந்து கடைசியாக வந்து அவங்க தரித்திரமாக வந்து விடியோன்ட்டுன்னு அதுதான் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு. லிட்டில் ஸ்லீப் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹேபிட் ஆஃப் லேசினஸ் அதை வந்து கொண்டு வரோம். அந்த ஹேபிட் ஆஃப் லேசினஸ் கொண்டு வந்துச்சுன்னா அதுதான் கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராவர்ட்டியில் போய் முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு சின்ன காரியத்தை பார்ப்போம். எக்லேசியஸ் 10:1 படிங்க. ஹல்லேலூயா. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும். ஆமீன். ஆமீன். ஸோ இதனால தான் நம்ம வந்து என்றைக்குமே வந்து விஸ்தமாகவும் ஹோனராகவும் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன ஃப்ளாக்ஸ் பண்ணுங்க, அந்த சின்ன ஒரு ஃப்ளாக் தான் போயிட்டு கடைசி அந்த தைலத்தையும் வந்து அது வந்து வீணாக்கிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் தான் வந்து நம்ம என்டர் பண்ண விட்டோம்னு வச்சுக்கிங்களேன், லைஃப்பில் நம்மளுக்கு இருக்கிற முக்கியமான காரியத்தை எல்லாத்தையும் வந்து அது வந்து வீணாக்கிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன காரியத்தில் வந்து நம்ம வந்து என்னென்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி அந்த சின்ன காரியத்தில் கவனம் செலுத்தாத போது தான் அது கடைசியாக நம்மளுக்கே ஒரு பெரிய டேமேஜாக வந்து முடிஞ்சிருது. ஹல்லேலூயா. Even a small mistake can have a large negative impact. ஹல்லேலூயா. ஸோ நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நாளை பின்ன வந்து அது ஒரு பெரிய வந்து ஒரு நெகட்டிவான இம்பேக்டில் வந்து முடியும். அதனால் நம்ம என்றைக்குமே வந்து என்ன பண்ணணும்னாக்கா ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஆண்டோட அந்த 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 இது கேட்டு ஆகணும். நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம்னாக்கா ஓகே அந்த விஷயம் வந்து ஞானத்தோடு வந்து நம்ம வந்து காட்டை சீக் பண்ணுறது அது வந்து முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மட்டும்தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் எது ரைட்டு எது ராங்குன்ட்டுன்னு.
அல்லேலூயா. நம்ம போயிட்டு வந்து சும்மா சும்மா வந்து அம்மா நமக்காக இது இந்த காரியத்தை எப்படி, இந்த காரியத்தில் எப்படின்னு சின்ன சின்ன காரியத்தெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து என்றைக்குமே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க செய்கிற ஊழியமே வந்து பெரிய ஊழியம். அவங்க வந்து ஆத்மாவை வந்து காப்பாற்றுற அந்த ஊழியத்தில் செய்யும்போது நம்ம வந்து சின்ன சின்ன காரியத்தில் வந்து நம்ம போயிட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்தில் நம்ம தனிப்பட்ட முறையில் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு போலையோ இல்லை ஒரு நண்பர் போல வந்து நம்ம வந்து அப்படியே பேச முடியாது, கேட்க முடியாது. இது வந்து எப்போ நம்ம விசுவாசம் சரியாக இருக்கும்போது தான், நம்ம விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் வந்து அந்த ஆண்டவரோட அந்த இடைப்படுறதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஸோ இந்த விசுவாசத்தை நம்ம என்றைக்குமே நம்ம காத்துக்கொள்ளுமாங்க. ஹல்லேலூயா. கிங் சாலமன் அந்த வாய்ஸ் மேன் அவர் சொன்னார், என்ன சொன்னார்னாக்கா, கோ டு த எண்ட் அண்ட் லேர்ன் விஸ்டம் அண்ட் வாய்ஸ். அந்த சின்னோண்டு எறும்பு இருக்குங்களா, சின்ன எறும்பு, அந்த எறும்புக்கிட்டேருந்து நம்ம வந்து விஸ்டமும் நம்ம வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எறும்பு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு பெரிய ஒரு அனிமல் கிடையாது, அல்ல அது ரொம்ப நாள் வந்து வாழ்கிற கூடிய ஒரு அனிமல் கிடையாது. அதோட மூளை வந்து மனுஷன் மூளையோட சின்னோண்டு மூளையாக தான் இருக்கும், புரியுதுங்களா? ஈவன் அந்த எறும்பை வந்து நம்ம கையில் கூட வந்து சின்னோண்டு ஒரு சின்ன ப்ரெஷர் பண்ணனாலே அந்த எறும்பு இறந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைனியான ஒரு அனிமல். ஆனால் அந்த எறும்பு வந்து பாருங்க என்ன பண்ணுனாக்கா, அது கொமெண்டர் இல்லாமலே அதோட வரியை வந்து அது கரெக்டாக வந்து ஒருத்தர் வந்து சிங்க்ரோனைஸாக வந்து அவங்க ஒரு காரியத்தை செய்வாங்க. ஒரு சாப்பாடை எடுத்து போய் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வந்து அந்த கூடு கட்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து அந்த எறும்புக்கு வந்து கொமெண்டர் இருக்காது. ஆனால் இருந்த பொழுதும் அந்தந்த பர்டிகுலர் எறும்பு வந்து அந்த ரோலை வந்து அது கரெக்டாக வந்து அது செய்யும். ஹல்லேலூயா. அந்த சின்னோடு எறும்புக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஞானத்தை தான் நம்ம மனசில் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கா, 4 பேர் சொல்லி கூட எத்தனை வாட்டி ப்ரீச் பண்ணி கூட வந்து ஒரு சில காரியத்தில் வந்து நமக்கு அந்த புரிதல் இருக்காது. ஆனால் அந்த எறும்பு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சொல்ல தேவையில்லை, என்ன செய்யணுன்றது வந்து அது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு குரூப்பாக சிங்க்ரோனைஸாக செய்யும். அதனால தான் அதை சொல்லியிருக்காங்க, நீ போய் எறும்புகிட்ட கூட வந்து நீ வந்து ஞானத்தை கற்றுக்கலான்ட்டுன்னு. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு வந்து நான் வந்து உங்கள் மத்தியில் வந்து ஒரு 3 சின்ன காரியத்தை குறித்து வந்து நான் பேச போகிறேன். ஓகேங்களா? ஸோ முதல் காரியம் வந்து என்னன்னாக்கா, ஆக்ட் ஆஃப் லவ். ஒரு சின்ன ஒரு ஆக்ட் ஆஃப் லவ்லாம், அந்த எப்படி சொல்ல தமிழில் அன்பை வெளிப்படுத்துகிறான ஒரு செயல், அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு செயல், அதை பற்றி நான் பேச போகிறேன்னு. ஓகேங்களா? லூக் 15:20 படிக்கணும். ஹல்லேலூயா. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென். ஆமென். ஸோ இந்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும், இது வந்து இந்த parable of prodigal son. ஓகே, இந்த ப்ராடிகல் சன்னோட ஸ்டோரி எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு சன் வந்து அந்த குடும்பத்தை வந்து டிவைட் பண்ணி அவர் ஊதாரிதனமாக வந்து அவர் போயிட்டு அவர் வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாருன்ட்டுன்னு. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் அ செப்பரேஷன் ஆஃப் அ ஃபாதர் அண்ட் சன். பட் என்ன ஆச்சுனாக்கா, ஒரு நாள் வந்து அப்படி ஒரு சூழ்நிலையில் எல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு பார்த்தோம்னாக்கா அந்த சன் வந்து திரும்ப வந்து வந்துட்டார். அப்போ திரும்ப வந்தோடனே வந்து அவர் ஃபாதர் அதாவது வந்துட்டாரு, வீட்டுக்கு வரல, ஆனால் அந்த திருமணிகிட்ட வந்து வந்துட்டாரு. அப்போ அவங்க ஃபாதருக்கு வந்து அப்பாவுக்கு வந்து அந்த காரியம் தெரிஞ்சு அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா, அந்த மெசேஜில் சொல்லியிருப்பாங்க, ஒரு 5 காரியம் செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த 5 காரியமும் வந்து என்னன்னாக்கா ரொம்ப ஒரு பெரிய பெரிய காரியம் இல்லை, ரொம்ப ஒரு ஸ்மாலான ஒரு காரியம் தான், சின்ன காரியம் தான். அந்த சின்ன காரியம் தான் வந்து இந்த ஆக்ட் ஆஃப் லவ். அவர் வந்து முதல்ல என்ன பண்ணாருனாக்கா, அந்த வசனத்திலே போட்டிருக்கோம் பாருங்க, முதலாக வந்து அவரை வந்து he saw him, அவரை வந்து அந்த மகனை வந்து கண்டார். ரெண்டாவது வந்து he had a compassion on him. மூணாவது வந்து அவரை நோக்கி ஓடினார், he ran on him. நாலாவது வந்து அவரை கழுத்தை வந்து கட்டிட்டார். ஐந்தாவது வந்து அவரை வந்து முத்தம் செய்தார். ஸோ இந்த 5 காரியமும் வந்து என்னன்னாக்கா ஒரு சின்ன காரியம் தான், அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆனால் இதுதான் வந்து அந்த ஆக்ட் ஆஃப் லவ். ஒரு சின்ன காரியம் வந்து ஒரு 5 காரியம் வந்து அந்த மகனுக்கு செய்தார் அந்த அப்பா. ஹல்லேலூயா. ஆனால் அதே கோர்ஸில் நீங்கள் வந்து அடுத்ததை படிச்சீங்கன்னாக்கா இன்னொரு 5 காரியம் செய்தார். லூக் 15:22-25 படிங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி,
நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாத ரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலிலிருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஆமீன். ஆமீன். ஸோ இதுதான் வந்து அந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பா வந்து முதல் 5 காரியம் செஞ்சாங்க. அந்த 5 காரியம் வந்து அவுட் ஆஃப் லவ் ஒரு சிறு சிறு காரியம் தான். அதே போல் வந்து அந்த ஃபாதர் வந்து 2வது 5 காரியம் செய்தார். இந்த வசனம் சொன்னதுபடி he brought the best robe, first thing. 2வது வந்து மோதிரம், the ring on his finger. 3வது sandals on his feet, அவர் பாதை ரட்சை. அடுத்ததாக வந்து சாப்பாடு, fatted calf. 5வது வந்து the celebration, music and dancing. ஓகேங்களா? ஆனால் முதல் 5 காரியத்தை வந்து அவங்க அப்பா செய்தார். அடுத்தது 5 காரியத்தை வந்து அவங்க அப்பா செய்தார். ஆனால் முதல் செஞ்சது வந்து சிம்பிளானது. ஆனால் 2வது செஞ்சது வந்து கொஞ்சம் கிரைண்டானது. ஆனால் இது 2ல் வந்து இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. கண்டிப்பாக வந்து 2வது காரியம்தான். இந்த மோதிரம், சட்டை, இந்த மாதிரியான காரியங்கள் தான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் முதல் காரியம் வந்து அது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான். அல்லேலூயா. He saw him, he had a compassion on him, he ran on him, he hugged his neck and he kissed him. இந்த 5 காரியம் வந்து சிம்பிளான காரியம். ஆனால் 2வது காரியம் வந்து அது வந்து இன்றைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10,000 20,000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து அது செலவாகிருக்கும். ஆனால் முதல் காரியம் வந்து அது எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லை, 0. ஆனால் அதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான காரியம். ஆனால் அந்த மகன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் வந்து அந்த 5வது காரியம் செஞ்சார், அதுக்காக இல்லை. அந்த முதல் 5 காரியம் செஞ்சார்ல, அதனால தான் வந்து அந்த மகன் வந்து அந்த வீட்டுக்கு வந்து மகனாக வந்து திரும்பி கிடச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அந்த ஃபாதர் வந்து அந்த ரிங்கு, இந்த மாதிரி சட்டைங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ வேணால் கொடுத்துருக்கலாம். ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு மேட்டர் ஆஃப் டைம், கொஞ்ச நாள் பார்த்துட்டு அது போயிருந்துருக்கும். ஆனால் அந்த காரியம் செய்தார்ல, அந்த காரியத்தில் தான் வந்து அந்த பையன் வந்து மனது உருகி அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு பரலோக தேவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்தை தான் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா அப்படி அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து வெறும் சட்டை இல்லை தங்கத்துக்கு வீடு கொடுத்தா அந்த பையன் வந்து அந்த வீட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு சர்வனாக தான் வந்திருப்பாங்க, தவிர சன்னாக வந்திருக்க மாட்டான். ஆனால் அவங்க அப்பா செய்த அந்த 5 காரியம் தான் வந்து அந்த பையன் வந்து திருப்பியும் வந்து அவங்க லைஃப்பை ரிஸ்டோர் பண்ணிச்சு. திருப்பி வந்து அந்த பையன் வந்து அந்த வீட்டுக்கு வந்து மகனாக வந்து உள்ளே நுழைஞ்சான். அந்த ஃபேமிலிக்குள்ள வந்து திருப்பி மகனாக வந்து அந்த வீட்டுக்கு போனான். அவன் வந்து சர்வனாக போகல. ஹல்லேலூயா. ஓகே, முதல் காரியம் வந்து ஆக்ட் ஆஃப் லவ். ஓகேங்களா? அன்புனால செய்யப்பட்ட சிறு சிறு காரியங்களை பற்றி பேசினேன். ஓகே, இப்போ 2வது வந்து ஒரு காரியம், ஜெனசிஸ் 24:17-20. ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்துக்கு தண்ணீரை தொட்டியில் ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டியிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். ஆமென். இந்த 2வது ஆக்ட் வந்து என்னன்னாக்கா, முதல் ஆக்ட் வந்து ஆக்ட் ஆஃப் லவ்.
அன்பினால வெளிப்பட்ட ஒரு சின்ன காரியம். ரெண்டாவது வந்து ஆக்ட் ஆஃப் ஒர்க் இப்படி கூட வச்சுக்கோங்க, ஆக்ட் ஆஃப் சர்விங் அதர்ஸ். அடுத்தவங்களுக்காக வந்து நம்ம பிரயாசம் எடுக்கிற ஒரு சின்ன காரியம். ஸோ இந்த ரீடிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். என்னன்னாக்கா ஒருத்தவங்க வந்து தண்ணி கொடுக்குறாங்க கேமல்ஸ்க்கு, ஒரு ஆளுக்கும் ஒரு கேமலுக்கும் வந்து தண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் தண்ணி கொடுக்குறாங்கனாக்கா எவ்வளோ தண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த ரீடிங்கை பற்றி பார்த்தோம்னாக்கா how much was given? ஒரு ஆடு வந்து ரொம்ப ஒரு தாகத்தோடு இருக்கும் போது வந்து ஒரு போத்த தண்ணி கண்டிப்பாக ஈஸிலி குடிச்சிடுவாங்க. ஒரு லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து ஈஸிலி குடிச்சிடுவாங்க. ஆனால் இந்த பேசேஜ் வந்து என்ன சொல்லுதுனாக்கா, அந்த காய் வந்து அந்த மேன் வந்து தண்ணி கேட்கும் போது அவங்க வந்து அந்த மேனுக்கு தண்ணி கொடுத்தாங்க. அதே போல் அங்கே இருக்கிற ஒட்டகத்துக்கும் சேர்த்து தண்ணி கொடுத்தாங்க. ஆனால் ஒரு ஒட்டகம் வந்து தாகமாக இருக்கும்போது அது தண்ணி வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 100 லிட்டர் வந்து 1 கோவில் குடிக்குமா. 100 லிட்டர் ஃபார் வாட்டர் 1 கோவில் வந்து ஒரு தாகமுள்ள ஒரு கேமலால் குடிக்கிறதுக்கு முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெனசிஸ் 24:10 அந்த வசனம் படிச்சீங்கன்னா அப்படிங்களேன். ஹல்லேலூயா. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தண்டுடனே பாருங்க, அந்த வருஷத்துல சொல்லியிருக்குது, அவர் வந்து கூட்டிட்டு போனது வந்து ஒரு கேமல் இல்லை, 10 கேமல், 10 ஒட்டகத்தை கூட்டிட்டு போனாங்க. அப்போ ஒரு ஒட்டகம் வந்து 100 லிட்டர் தண்ணி குடிக்குதுனாக்கா அங்கே நின்று எல்லா கேமல்ஸ்க்கும் வந்து அவங்க வந்து மேக்சிமமாக அந்த ஒட்டகம் குடிச்சு முடிக்கிற அளவுக்கு வந்து அவங்க தண்ணி கொடுத்தாங்களாம். அப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம்னாக்கா 10 ஒட்டகம் இருந்திருக்குது. 10 ஒட்டகம், ஒரு ஒட்டகம் வந்து 100 லிட்டர் குடிக்குதுனாக்கா 1000 லிட்டர் ஆஃப் வாட்டர் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லட்சியா இப்போ அவங்க போகும்போது வந்து அந்த சைடில் போகும்போது அவங்க வந்து அந்த ஒரு ஜார் எடுத்து போயிருக்காங்க. ஓகே, அந்த ஜார்லேருந்து வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தண்ணி வந்து போய் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஒரு ஜார் வந்து ஒரு 20 லிட்டர்ஸ் வந்து ஒரு கண்டெயின் பண்ண முடியுதுனாக்கா அப்போ 1000 லிட்டருக்கு வந்து அவங்க எத்தனை ட்ரிப்பு போயிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 ரவுண்ட் வந்து அவங்க போயிட்டு கொடுத்துருந்துருக்காங்க. இது யாருக்குனாக்கா அந்த கேர்ள் வந்து அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, ரெபேக்கான்றவங்க வந்து அந்த சைடில் போகும்போது வந்து தண்ணி கேட்கும் போது அந்த கேட்ட ஆளுக்கு மட்டும் அவங்க கொடுக்கல, அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் சர்விங் இருக்குங்களா, அடுத்தவங்க நம்ம செய்கிற அந்த சர்விங்கில் அவங்களுக்கு வந்து அந்த காய்க்கு வந்து தண்ணி தேவைப்படுது. அந்த காய்க்கு தண்ணி தேவைப்படுச்சுனாக்கா கூட வந்து அந்த ஒட்டகம் கண்டிப்பாக வந்து ரொம்ப தாகத்தோடு தான் இருக்கும்ட்டுன்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு, நான் உனக்கு மட்டும் இல்லை உங்கள் ஒட்டகத்துக்கும் நான் வந்து தண்ணி கொடுக்குறேன், மேக்சிமமாக கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க வந்து சர்வ் பண்ணாங்க அந்த நாள். ஹல்லேலூயா. அப்போ அவங்க வந்து என்ன ப்ரைஸாக எடுத்திருக்காங்கனாக்கா, அது ஒரு சின்ன காரியம் தான், தண்ணி கொடுக்கறது தான், அப்படி தான் பார்க்கணும் இதில். ஆனால் அவங்க செஞ்சது பிரயாசம் என்னன்னாக்கா, ஒரு 50 ரவுண்டு போயிட்டு வந்து மேக்சிமமாக அந்த காய்க்கும் அந்த கேமலுக்கும் எல்லாத்துக்கும் வந்து தண்ணி வந்து தேவைப்படுற அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய காரியம். இன்றைய நாள் வந்து நம்ம வந்து நம்மள்ட்ட யாராவது தண்ணி கேட்டாங்கனாக்கா நம்மளும் கொடுப்போம் தான். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள்ட்ட இருக்கிற தண்ணி, ஒரு போத்த தண்ணி இருக்குதா, அந்த தண்ணியை தான் நம்ம கொடுப்போம். அதை மீறி நம்ம வந்து நம்மளுக்கு அது தோணாது. இந்த மாதிரி இப்போ லட்சியா ஒரு காய் வந்து அவங்க கேமரோட வந்திருக்காங்கனாக்கா கேட்டாலும் தான் நம்ம தண்ணி கொடுப்போமே தவிர அந்த கேமரை பற்றிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஆக்ட் ஆஃப் சர்விங் தான். ஈவன் தோ வந்து அந்த சர்விங் வந்து அவங்களுக்கு வந்து டஃப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ரெபேக்கா என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து ஒரு கஷ்டமாக நினச்சி சர்வ் பண்ணலை. இதுதான் வந்து பாயிண்ட்டு. அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய ஒரு 50 ரவுண்டை வந்து அவங்க செய்யும் போது அது ஒரு டஃப்பான மோமெண்ட்டாவோ இல்லை யாரோ நான் ஃபார்ஸ் பண்ணி அவங்க செய்யலை, அவங்களே தானாக சேர்ஃபுல் ஹார்ட்டோட அவங்க அதை செஞ்சாங்க. அதை செஞ்சதுக்காக தான் வந்து கடைசியாக வந்து அவங்க வந்து பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். ஏன்னா அந்த நாள் வந்து கண்டிப்பாக அந்த தேசத்திலே இருந்த ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒருத்தருக்கு தான் வந்து அவங்க வந்து மனைவியாக வந்து கடைசியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது வேற யாரும் ஐசாக் வைஃப் தான் ரெபேக்கா. ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து எதை கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து ஆண்டவர் வந்து அதை வந்து ஆசீர்வாதமாக கொடுப்பாரு. அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிறதுல வந்து நீங்கள் வந்து அப்படி மன விருப்பத்தோடு நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக வந்து அந்த விஷயம் வந்து ஆண்டவர் வந்து கணக்கில் எடுக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆண்டவர் கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் ஆக்ட் தான், ஒரு ஆக்ட் ஆஃப் லவ், ஒரு ஆக்ட் ஆஃப் சர்விங். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன காரியம் தான். ஆனால் அந்த காரியத்தை கூட வந்து ஆண்டவர் வந்து கணக்கில் வச்சிருக்காரு. நம்ம என்ன பண்ணாக்கா, இந்த சின்ன விஷயத்த செஞ்சால் யார் பார்க்க போகிறா, இல்லை யார் வந்து இதை வந்து கேர் பண்ண போகிறா, இல்லை இதுக்கு யார் அங்கீகாரம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இல்லை. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம சரியாக செய்யும் போது ஆண்டவரே வந்து கரெக்டாக வந்து அதுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அதே போல் தான் இந்த சூழ்நிலை வந்து இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து போன வாரம் வந்து அந்த ஒரு விருது வாங்கினது அதே போல் ஒரு விருது தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நானே 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து நானே வந்து இதை வந்து கோட்ரூ பண்ண அவங்க கூட இருந்து. ஸோ நம்ம பழைய என்ஜேபி ஸ்லாங்கில் இருக்கிற ஒரு சில விசுவாசிங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க கொடுத்த அந்த டைட்ஸை வந்து திருப்பி கேட்டாங்க. அப்போ வந்து அம்மா வந்து அந்த டைட்ஸை வந்து எப்போதும் வந்து எந்தெந்த காரியத்துக்காக, எந்தெந்த சர்விங்காக, எந்தெந்த ஊழியத்துக்காக யூஸ் பண்ணுறேன்ட்டு வந்து பல முறை சொல்லியிருக்காங்க. ஆனால் பல முறை சொல்லி கூட வந்து யாரும் வந்து அதை வந்து நினைப்பு வச்சுக்கல. அதே போல் இந்த முறை கேட்கும் போது வந்து சரி எங்களுக்கு திருப்பி எங்கள் டைட்ஸை திருப்பி கொடுங்க சொல்லும் போது கூட வந்து கொடுத்த டைட்ஸ் வந்து நம்ம வந்து எந்தெந்த காரியத்துக்கு விதிச்சிருக்கோம், எந்தெந்த ஆர்கனைசேஷனுக்கு, எந்தெந்த ஒரு சர்விங்காக, அந்த ஒரு நீடி பீப்புளுக்காக வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்லும் போது கூட அவங்க அதை நம்பாமல் வந்து திருப்பி கேட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் பெரியவர் இன்னும் ஒரே மாதத்தில் அவங்களுக்கு வந்து இன்னொரு அவார்டை கொடுத்துருக்காங்க, ட்ரூ ஹியூமனிட்டேரியன் ஸ்பிரிட்னு சொல்லி. அதாவது கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட் வந்து அங்கீகரிக்கப்பட்டு கொடுத்தது வந்து அவங்களுக்குள்ள அந்த ட்ரூ ஹியூமனிட்டி, தமிழ் சொல்வது உண்மையான மனிதாபிமானம் உள்ள ஆவின்ட்டு. இதை வந்து யாரு கொடுக்க முடியும்னாக்கா இந்தியா கவர்மெண்ட் கொடுக்கல, ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஏன்னா அதுக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து இதுதான். ஹல்லேலூயா. ஸோ அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, சின்ன சின்ன காரியம் ஊர் பார்க்கணும், இல்லை வந்து நம்மளை வந்து 4 பேர் வந்து பேசணும், அதுக்காக செய்யலை. அவங்க செஞ்ச காரியம் வந்து அவங்க சேர்ஃபுல் ஹார்ட், அது அவங்க இருதயம். அவங்களுக்கு வந்து அவங்க பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறன்றது அவங்களுக்கு இருதயம். ஆனால் ஆண்டவர் அதை கணக்கை எடுத்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து சரித்திரம் அங்கேன்னு பட்டம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த நாட்களில் இவங்க இந்த மாதிரி நம்பாதவங்க கேட்ட கேள்விக்காக அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இன்னொரு ஒரு அவார்ட்டும் கொடுத்து அங்கீகாரப்படுத்தினார். இதுதான் நம்ம ஆண்டவர். நம்ம செய்கிற காரியம் வந்து நம்ம நினைப்போம் சின்ன சின்ன காரியம் யாருக்கும் தெரியாதுன்றா, ஆண்டவர் அதை கணக்கெடுக்கிறாரு. எப்போ தேவையோ அந்த இடத்துல வந்து உங்களை வந்து உயர்த்துவார், உங்கள் தலையை நிமிர வைப்பார், அதுக்கான அங்கீகாரத்தை ஆண்டவர் கொடுப்பார். இந்த காரியத்தை வந்து நான் வந்து என் கண்ணால் பார்த்தேன். 1 மாதம் முன்னாடி வந்து இப்படி பேசினவங்களுக்கு மத்தியில் அவங்களுக்கானவே புரியணுன்றதுக்காக இன்னொரு அவார்டு. ஏன்னா அவார்டோ ரிவார்ட் வந்து ஆண்டவருக்கு வந்து சாதாரண விஷயம். ஏன்னா அம்மாவுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அவங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு வரங்களை பெற்றிருக்காங்க. அதை காட்டியில் வந்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காரியம் தான். ஆனால் இன்னும் நம்பாமல் இருக்கிறவங்களுக்கு, பேசுகிற மக்களுக்கு அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான ரிவார்ட்ஸை வந்து ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்காரு. ஆண்டவர் இதை மட்டும் இல்லை, இன்னும் உயர்த்ததுக்கு வல்லவராக இருக்காரு. ஹல்லேலூயா. ஸோ நம்ம செஞ்சதுலாம் வந்து ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம மட்டும் இல்லை, நம்ம என்ஜாய் பேச்சில் இருக்கவங்க, இந்த ஊழியத்தில் இருந்தவங்கலாம் நம்ம செஞ்சது வந்து ஆண்டவரை வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டோம். அதனால இன்னைக்கு ஒரு சின்ன கூட்டம், உண்மையான கூட்டம் இந்த இடத்துல ஆண்டவர் சமூகத்தில் நித்திய ஜீவனுக்குள்ள எங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு இந்த ஆசை வந்து கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. அடுத்ததாக மத்தேயு 10:42. ஹல்லேலூயா. சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இந்த வார்த்தை வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பெருசாக இல்லை, ஒரு கப் ஆஃப் வாட்டர் ஒரு ஆளுக்கு கொடுத்தாலே ஆண்டவர் வந்து அதை வந்து கணக்கு வச்சிருக்காரு. அதுக்காக ரிவார்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். நம்ம யாராவது சொல்லுவோமா, நான் ஒருத்தருக்கு வந்து ஒரு கப்பு வாட்டர் கொடுத்தேன் அதனால எனக்கு கையை வலிக்குதுன்ட்டுன்னு. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து ரொம்ப சிறிய காரியம், அதை வந்து நம்ம மைண்ட்லேயே கூட இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து நமக்குள்ளே இயல்பாக வர்றதுனால ஓகே நம்ம ஒரு சில விஷயம் வந்து நம்ம செஞ்சிடறோம். நம்ம ஸ்மால் திங் தான், ஆனால் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்கும். அதை வந்து நம்ம கணக்கிலே வச்சுக்க மாட்டோம். ஆனால் பரலோகம் பார்க்குது அந்த சின்ன சின்ன காரியத்துக்கு கூட வந்து ரிவார்ட்ஸ் வந்து நமக்காக கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் எப்போ வரும்னாக்கா
நம்ம அந்த ஆண்டோட அந்த அந்த பிரசன்னத்தில் இருக்கும் போது தான் நம்ம இருதயத்திலே இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வந்து ஏவப்படும், செய்கிற காரியங்கள் வந்து ஏவப்படும். ஹல்லேலூயா. கடைசியாக வந்து முதல் 2 காரியம் சொன்னேன், ஆக்ட் ஆஃப் லவ் அண்ட் ஆக்ட் ஆஃப் சர்விங் அதர்ஸ். ஸோ அடுத்தது வந்து கடைசியாக ஒரு காரியம், ஆக்ட் ஆஃப் லாயல்ட்டி. இந்த ஆக்ட் ஆஃப் லாயல்ட்டின்னா எப்படின்னாக்கா உண்மை உள்ளவர்களாக, ஓகே, இந்த இந்த காரியம் வந்து உண்மை உள்ளவர்களாக காரியம் வந்து என்றைக்கும் வந்து நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. இதை தான் வந்து நான் அடுத்தது 3வது ஒரு காரியத்திலும் மத்தியில் நான் பேச போகிறேன், ஆக்ட் ஆஃப் லாயல்ட்டின்ட்டுன்னு. வேர்ஸ் லூக்கா 19:16-17 படிங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். ஆமீன். ஆமீன். ஸோ இந்த பேச நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாஸ்டர் கொடுக்கும் போது வந்து எல்லாத்துக்கும் வந்து அவங்க எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்தாங்க. யாருமே வந்து வெறுமையாக வந்து இல்லை, எல்லாத்துக்கும் வந்து அந்த எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்தாங்க. ஆனால் கொடுத்த அந்த மாஸ்டர் வந்து இந்த ரிட்டன் வந்து என்ன எதிர்பார்த்தாங்கனாக்கா, உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு தான் எதிர்பார்த்தாங்க. அவர் வந்து போயிட்டு நீ வந்து அதை வந்து டபுள் ஆக்கி திருப்பி வந்து என்கிட்ட கொடு, நீ வந்து இதை வந்து ட்ரிப்பிள் ஆக்கி திருப்பி வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லலை. கொடுத்த காரியத்துக்கு வந்து உண்மையாக இருக்கணும்ட்டு. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஆண்டவர் நம்மகிட்ட இதுதான் எதிர்பார்க்குறாரு. கொடுத்த காரியத்துக்கு உண்மையாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிறது அந்த கொஞ்சத்தில் இருக்குங்களா, கொடுத்த அந்த கொஞ்சத்தில் அதில் உண்மையாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு வந்து பெரிய நல்ல நல்ல ஆஸ்தி அந்தஸ்து அதெல்லாம் இருக்கலாம், பட் அதில் வந்து அவங்க உண்மையாக இருக்கிறது வந்து குட் தான். ஆனால் எதுவுமே இல்லாத வெறும் 10 வெள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிற அவங்க அந்த 10 வெள்ளிலையும் ஒரு உண்மையாக இருக்காங்களே, அது வந்து ஒரு கிரேட்டான ஒரு விஷயம். அதுதான் வந்து அந்த ஸ்மாலான ஒரு விஷயம். சின்ன காரியம் தான், ஒரு 10 வெள்ளி தான், ஆனால் அந்த 10 வெள்ளி கூட அவங்க வந்து அதில் உண்மையாக இருக்காங்க. அதுதான் வந்து இங்கே எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ உங்கள்கிட்ட வந்து என்ன இருக்குதோ, அதாவது 100 வெள்ளி இருக்குதோ, 1000 வெள்ளி இருக்குதோ, இல்லை 10 வெள்ளி இருக்குதோ, அந்த காரியத்துக்கு வந்து 100% வந்து நம்ம வந்து உண்மையாக இருக்கணும். அது வந்து நான் புரியணுன்றதுக்காக தான் வந்து காசாக சொன்னேன். பட் காரியம்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன சின்ன காரியமாக இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த விஷயம் வந்து ஒரு சின்ன காரியமாக தான் இருக்கும். ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க கூட இருக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம். பட் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த சின்ன காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். அந்த சின்னோண்டு விஷயத்தில் உண்மையாக இருக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். Small things is the small things, but being faithful in small things is the great things. Hallelujah. Hallelujah. அடுத்து மத்தேயு 25:29. Hallelujah. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். ஆமென். ஸோ இந்த லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரெண்டு ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளவனுக்கு வந்து எல்லாம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் செகண்ட் லைன் பார்த்தீங்களா, செகண்ட் லைன் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லாதவன்கிட்ட இருக்கிறதும் எடுத்துக்குவாங்க. புரியுதுங்களா? இப்போ முதலாவது வந்து இருக்கிறவங்களுக்கு ஓகே இன்னும் கொடுக்குறாங்க, அது சிம்பிளாக நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் ரெண்டாவது வந்து இல்லாதவன், அவன்கிட்ட எதுவுமே இல்லை, அதனால அவன் இல்லாதவன். அப்போ எதுவுமே இல்லாதவன்ட்டேருந்து இருக்கிறதும் எடுத்துக்குவாங்க. அப்போ என்ன இருக்குது? இல்லாதவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் இல்லாதவன்கிட்ட இருக்கிறதையும் எடுத்துக்குவாங்கனாக்கா, அப்போ இந்த இந்த வசனத்தை பற்றி நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போகும்போது இங்கே வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கனாக்கா, இதுதான் அந்த உண்மைத்துவம், அந்த உண்மை. இப்போ அந்த வசனத்தை வந்து நீங்கள் வந்து உண்மைத்துவம் இதை வச்சு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாக இருக்கிறவனுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ உண்மையாக இல்லாதவன்கிட்ட இருக்கிறது புடுங்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ இதுதான் வந்து இந்த வசனம் பாருங்க, இதனால தான் வந்து சொன்னாங்க உண்மையாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து என்னன்னா ஆக்ட் ஆஃப் லாயல்ட்டி. உண்மையாக இருக்கிறது வந்து அது ஒரு சின்ன காரியம். என்ன அது வந்து
உங்கள் மனசுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கலாம், இல்லை உங்கள் மனசுக்கு பிடிக்காத மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தெரியும் அந்த காரியம் வந்து உண்மையான காரியம்ன்ட்டுன்னு. இந்த காரியத்தை நீங்கள் அக்ரி பண்ணலாம் இல்லை டிஸ்அக்ரி பண்ணலாம். ஆனால் அந்த காரியம் உண்மையான காரியம்னாக்கா அதுக்கு வந்து உண்மையாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. உண்மையான காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ஆசீர்வாதம் வந்து பெருசாக வரும். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொன்னபடி நம்மள்ட்ட வந்து உண்மைத்துவம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள்ட்ட எவ்வளோ இருந்தாலும் அது பிடுங்கப்படும். நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லைனாலும் புரியுதுங்களா, ஒன்றுமே இல்லைனாலும் விசுவாசம் இருந்துச்சுனாக்கா அது வந்து டபுள் ஆகும். ஆண்டவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருப்பார். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி காரியத்தை வந்து நம்ம சொன்ன மாதிரி கண்ணால் வந்து இந்த கொஞ்சம் காலத்தில் வந்து நம்ம பார்த்தோம். அப்போ அம்மா சொன்னாங்க, இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து இவ்வளோ நாள் வந்து ஆசீர்வாதமாக வந்து நல்லா கிருபையாக வந்து நம்மளை வந்து வழி நடத்தினார். இருந்த பொழுதிலும் சின்ன சின்ன காரியங்கள் அங்கங்கே வந்து ஒரு சின்ன சின்ன சூழ்நிலை வரும்போது கூட வந்து விசுவாசமாக இருந்ததுனால அந்த சூழ்நிலை வந்து கடக்க செய்தாங்க. ஆனால் என் கண்ணாலே பார்த்தேன் நான் அவ்வளோ பேர் வந்து விசுவாசமானவங்க இருந்தாங்க. அவ்வளோ பேர் வந்து இல்லை நான் வந்து ஒரு விசுவாசியை, நான் வந்து நல்ல ஒரு ஆண்டவரை பற்றி கொண்டு அப்படின்னு பேசினவங்களே அவங்க பேசும்போது எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ டீப்பாக, இவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக, இவ்வளோ விசுவாசமாக இருக்கேன்னு சொன்னவங்களே என்னடா இன்றைக்கி வந்து இவ்வளோ சீப்பாக பேசுகிறாங்களே, இவ்வளோ ஒரு இறங்கி போய் இவ்வளோ லோவாக பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி. ஆனால் பாருங்க, ஆண்டவர் வந்து இந்த இடத்துல கூட வந்து அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை வந்து வெட்கப்படுத்தலை. ஆண்டவர் வந்து அப்படி செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருக்காரு. அங்கேருந்து எடுத்தாரு. அம்மா சொன்ன மாதிரி வந்து இன்னும் பெரிய ஒரு அடுத்த காரியத்துக்குள்ள வந்து அடுத்த ஒரு பெரிய ஆராதிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சபையை வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் உண்மையாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அது 10, 20, 30 மடங்கிட்டு தான் போயிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் எங்கே உண்மை இல்லையோ, எங்கே வந்து அந்த கொஞ்சத்தில் அந்த உண்மை இல்லையோ இருக்கிறதும் பிடுங்கப்படும்ன்றது தான் வசனம் சொல்லி இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி காரியத்தை வந்து நான் உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறது என்னன்னாக்கா, நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தில் தான் நம்ம வந்து எப்போதுமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா பெரிய காரியம் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல் ஃபோக்கஸ் இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல், அதாவது கேர்லெஸ் இல்லை, ரொம்ப வந்து ஒரு கேர்ஃபுல்லானது இல்லாமல் நம்ம வந்து அது அலட்சியமாக இல்லை அப்படின்னு நம்ம வந்து எடுத்து பண்ணுறீங்களா. இப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்தில் கூட வந்து உண்மையான காரியம் இருந்துச்சுனாக்கா ஆண்டவர் வந்து அதை கூட வந்து கணக்கு எடுப்பார். ஸோ நம்ம நினைப்போம் நம்ம செய்கிற காரியம் வந்து 4 பேருக்கு தெரியாது, இல்லை நம்ம செய்கிற ஊழியம் வந்து 4 பேருக்கு தெரியாது, இல்லை நம்ம செய்கிற ஒரு சின்ன ஒரு உதவி வந்து யாருக்கும் தெரியாதுன்னு. ஆனால் தெரியாதுன்னு இல்லை, ஆண்டவருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆண்டவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. ஏற்ற வேலை வரும்போது ஆண்டவர் வந்து நீங்கள் செய்ததுக்கான பிரயாணத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து நமக்கு ரிவார்ட் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் என்ன உங்கள் மத்தியில் வந்து பயன்படுத்தி சொல்ல வரேன்னாக்கா, இந்த 3 காரியங்க, ஆக்ட் ஆஃப் லவ், ஆக்ட் ஆஃப் லேபர், ஆக்ட் ஆஃப் சர்விங் அதர்ஸ் அண்ட் ஆக்ட் ஆஃப் லாயல்ட்டி. ஓகேங்களா. இந்த 3 காரியங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு ஸ்மால் பிகினிங் மாதிரி தான் இருக்கும். ஆரம்பம் வந்து ஒரு சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இந்த 3 காரியத்தில் வந்து நம்ம உண்மையாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து லேட்டர் வந்து அது நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் இருக்கும். ஹல்லேலூயா. காட் வந்து எப்போதுமே வந்து சின்ன காரியத்துலேருந்து தான் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து ரிஸ்டோர் பண்ணுவார். அதே போல் தான் நம்ம லைஃப்பில் வந்து சின்ன சின்ன காரியங்கள் இருந்து நிறையா வந்து நம்மளை வந்து ரிஸ்டோர் பண்ணியிருக்காரு, உயிர்த்து எடுத்திருக்காரு, விசுவாசத்தில் வந்து வளர்த்துருக்காரு. ஸோ ஒரு காரியம் கூட நான் சொல்லுவேன். லாஸ்ட் டைம் வந்து என்னோடய சன் ஐசாக் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது நான் வந்து அவ்வளோ உடஞ்சி போயிட்டேன். நான் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ தான் வந்து முதல் வாட்டி வந்து அவர் வந்து இன்னொரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் வருது. அப்போ வந்து அவர் வந்து ஒரு இன்னும் கருவில் தான் இருக்கார். அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஒரு சின்ன விஷயம் தான் நான் செஞ்சேன். யாருக்கும் எங்கேயுமே இல்லை, நேராக வந்து நம்ம ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் தான் வந்து நான் கால் பண்ணேன். அம்மா சொன்ன அந்த காரியம் தான் வந்து என்னை வந்து அப்படி ரிஸ்டோர் பண்ணிச்சு என்னோட விசுவாசத்தை. ஏன்னா அவ்வளோ உடஞ்சி போய் அவ்வளோ டவுனாக இருந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு காரியம். அம்மா சொன்னாங்க, இல்லை நான் ஆவிக்குரிய ஸ்கேனிங் பண்ணிட்டேன், மதரும் சன்னும் எவ்ரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட். நாங்கள் பார்த்தீங்களா, அந்த பர்ஃபெக்ட் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட்ன்றது வந்து நான் மைண்டில் எடுத்தேன். நான்
அந்த சின்ன காரியம் அவங்க சொன்னது வந்து ஒரு வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தை வந்து என்னை விசுவாசத்தில் தூக்கி விட்டுச்சு. அவ்வளோ என்னை பலப்படுத்திடுச்சு. அதை நான் விசுவாசித்தேன். அதே தான் வந்து நடந்துச்சு. ஹல்லேலூயா. அம்மா நீங்கள் சொன்னது வந்து அவங்க தான் சொன்னாங்க, ஆவிக்குரிய ஸ்கேனிங் நான் பண்ணிட்டேன்னா அது வந்து பர்ஃபெக்டான ஸ்கேனிங். சும்மா வந்து ஏதோ ஸ்கேன் நம்ம வந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு இல்லை இது சரியாக தெரியல அடுத்ததுக்கு வாங்க, பேபி ஒன்று சின்னதாக இருக்குது வளரல அடுத்தது வாங்க பார்ப்போம் அப்படின்னு அந்த மாதிரியான ஸ்கேனிங் இல்லை. ஆவிக்குரிய ஸ்கேனிங்கிறது என்னன்னாக்கா அந்த டே 1லேருந்து ஐசேக்கோட லைஃப்பை ஃபுல்லாக வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டாங்க. அதனால தான் வந்து தம்பி வந்து ஒரு அனாயிண்டட் சைல்டு. அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி ஒரு அனாயிண்டட் சைல்டு வந்து நான் வந்து கடந்து பிணைங்க கூட்டி போகும்போது அது வந்து சீரல் வந்து ஏற்படுத்துச்சு. ஹல்லேலூயா. ஆனால் அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேலே தம்பி குறித்து சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட இது இல்லாமல் அவரோட அப்ரூவல் இல்லாமல் எதுவுமே இல்லைன்ட்டுன்னு. ஏன்னா அவர் லைஃப் வந்து அம்மா டெடிகேட் பண்ணியிருக்காங்க ஆண்டவருக்காக அவரை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் குறித்து நான் வந்து உங்கள் மத்தியில் நான் பேசும்போது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பேசினபடி அந்த ப்ரோடிகல் சன் ஸ்டோரியில் கூட வந்து அந்த பையன் வீட்டுக்கு வரும்போது அந்த பையன் வாயத்தை வந்து முதல் கேட்கல. ஆனால் அந்த தகப்பன் புரிஞ்சுக்கிட்டு அந்த 5 காரியத்தை வந்து செய்ததுனால தான் வந்து அவர் வந்து அந்த அவர் ரிஸ்டோர் ஆனார். ஹல்லேலூயா. அதே போல் தான் அந்த ரெபிகாவும் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா அந்த கேட்ட மனிதனுக்கு மட்டும் தண்ணி கொடுக்கல, அவங்களே குடிச்சிக்கிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. அந்த கேமலுக்கும் நசத்து வந்து நான் தண்ணி கொடுப்பேன்ட்டுன்னு அந்த ஆக்ட் ஆஃப் சர்விங் தான் வந்து ஆண்டவர் நம்ம மத்தியில் எதிர்பார்க்குறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு காரியம் வந்து நம்மளை சுற்றி ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை கொண்டு இன்னும் ஆழமாக பார்த்து ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்காக அவங்க கேட்டதுனால நான் கேட்டவங்களுக்கு மட்டும்தான் தண்ணி கொடுப்பேன்னு இல்லை. ஒரு சுற்றி நடக்கும் போதே வந்து ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த காரியத்தை கொண்டு இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி நம்மள்ட்ட தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ அதே போல் தான் வந்து அந்த மாஸ்டர் வந்து எதிர்பார்த்தது என்னன்னாக்கா நான் கொடுத்ததை வந்து நீங்கள் எனக்கு டபுளாக திருப்பி கொடுக்கணும்னு இல்லை, நான் கொடுத்ததில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். அதை தான் எதிர்பார்க்குறாரு ஆண்டவர். அதான் எதிர்பார்க்குறாரு ஆண்டவர். இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து பெருசாக கொடுத்துருக்கலாம், சின்னதாக கொடுத்துருக்கலாம், எவ்வளோ வேணால் கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுத்ததில் உண்மையாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாரு தவிர கொடுத்ததுக்காக நீங்கள் வந்து அதை மறந்துட்டு போகணும் அப்படின்னு இல்லை. எது கொடுக்குற சின்ன காரியமோ பெரிய காரியமோ சின்ன ஆசிரியரும் பெரிய ஆசிரியமோ சின்ன வாழ்க்கையோ வாட் எவர் இட் இஸ், ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்னன்னாக்கா கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு தான். ஏன்னா வசனம் சொல்லியிருக்குது, கொஞ்சத்தில் நீங்கள் வந்து உண்மையாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பல மடங்கு வந்து கிடைக்கும். ஆனால் கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இல்லைனாக்கா இருக்கிறதும் எடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ஷேரிங் வந்து இந்த டாப்பிக்கை கொண்டு தான். ஸோ கிரேட் திங்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஸ்மால் ஆக்ஷன். ஸ்மால் ஸ்டார்ட்ஸ் கேன் லீட் டு த கிரேட் பிளெஸிங்ஸ். ஹல்லேலூயா. இதை சொல்லி நான் வந்து உங்கள் மத்தியில் விடைபெறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே, இந்த நாள் கூட ஆண்டவரே, அப்பா தேவனே, இந்த சிறிய காரியத்தில் ஆண்டவரே, அப்பா தேவனே, மறுசீர்ப்பு அனுப்புறது எப்படின்றது ஆண்டவரே, அப்பா தேவனே, இதை கொண்டு நீங்கள் பேசுகிற இந்த காரியம் ஆண்டவரே, அப்பா தேவனே, இந்த டாபிக் ஆண்டவரே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்கள் பேசியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா பேசுனது பார்த்த யாவரையும் ஆண்டவரே, அப்பா தேவனே, ஒருத்தர் தொடப்பட்டா கூட ஆண்டவரே, அப்பா தேவனே, அந்த பரலோகம் சந்தோஷப்படும் ஆண்டவரே. அப்பா தேவனே, இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ, யாருக்கெல்லாம் பிரயோஜனமான ஒரு காரியம் இருக்கணும் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரை கிரிகை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தேவனே, இன்னைக்கு நான் பேசின இந்த டாபிக் ஆண்டவரே சிறு காரியம் தான் ஆண்டவரே. அப்பா தேவனே, ஆனால் அது பெரிய பிளெஸிங்காக மாற்றப்படுற பெரிய தேவன் நீங்கள் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறது தேவனே, நீங்கள் பெரிய தேவன் ஆண்டவரே. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. Hallelujah. Thank you. Praise the Lord. Praise the Lord. அருமையான மெசேஜ். என்ன பலத்த கரங்களை தட்டுங்க. நிறைய காரியங்கள் ஆண்டவர் வந்து தம்பி மூலமா தெரியப்படுத்தியிருக்காரு. நிறைய சத்தியங்களை தான் பேசியிருக்கிறாரு. இருக்கிறது ஏன்னா நம்ம we are in end time. NJPH மினிஸ்ட்ரி வந்து end time மினிஸ்ட்ரி. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குமோ, பைபிளில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதை தாண்டி எதுவுமே நடக்காது. நல்லதாக இருந்தாக்கா பரலோகம் ஆயிடுமே, அவரோட வருகையே வேண்டாம்.
ஒன் ஹெவன் ஆயிடுமே, ஒன் காட் ஒன் ஹெவன் சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் வந்து இந்த இந்த சூழ்நிலையில வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து ஏற்கனவே பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும். சத்தியங்கள் வந்து உண்மைகள் வந்து மறைக்கப்படும். ஸோ மறைக்கப்படுறதுக்காக தான் நிறைய பிலீவர்ஸ் வந்து எழும்புவாங்க. அந்த பிலீவர்ஸ் வந்து உண்மையான ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுவாங்க. வசனமே சொல்லுது. ஏசையா வாசிமா, ஏசையா 5:20. எப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நம்ம இப்போ பிரசன்ட் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம என்னதான் வந்து ஒரு சின்ன ஆக்ட் மூலமா எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குதுன்றக்குள்ளோ சம்பந்தப்பட்ட நம்ம பிரசங்க பண்ற கூட்டத்துக்கு நம்ம வந்து சொல்றக்குள்ளோ அதுல ஒரு கூட்டம் விரோதமா தான் இருக்கும். அப்ப நம்ம வந்து அந்த ஒரு கூட்டம் விரோதமா இருக்குதுன்றதுக்காக நம்ம சொல்லாம போயிடக்கூடாது, சொல்லித்தான் ஆகணும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வரைக்கும் வந்து NJPH மினிஸ்ட்ரி சொல்லிட்டே போயிட்டு இருக்கணும். ஆண்டவர் வழி நடத்திட்டே வருவாரு. ஏசாயா 5:20 படிமா. ஹல்லேலூயா. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆமீன், ஆமீன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே 4000 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு வரத்துக்கு முன்னாடி, அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி யார் எழுதி வச்சிருக்கிறாரு? ஏசாயா தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. ஸோ அதுதான் நடக்குது. ஸோ உண்மையை வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்கோ. இனிமே தித்திப்பா இருக்கிறது கசப்புன்னு வாங்கோ. குட் திங், நல்ல விஷயங்கள் சொன்னா அது வந்து தீமையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உன்னோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல தம்பி நீ பார்த்த. இது ஏற்கனவே நான் அனுபவிச்சதுனால, எனக்கு முன்கூட்டியே தேவன் தெரியப்படுத்ததுனால நான் ரொம்ப தெளிவாக தான் இருந்தேன். ஆனா ஜீவனுள்ள தேவன் அவர் பேசுறக்குள்ள அவர் சொன்ன பாதையில தான் நம்ம நடக்கணும்ன்றது எனக்கு வாழ்க்கையில 7 வருஷத்துக்கு முன்னாடி கத்து கொடுத்துட்டாரு. அதுதான் நான் இப்போ சேர்ந்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து உண்மையா இருக்கிற பிள்ளைகளை தான் இப்போ வந்து அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு ஆத்மா வந்து 10 லட்சத்துக்கு சமம் அது எனக்கு. அப்போ எத்தனை லட்சங்கள் வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு கூட்ட விரோதமா இருக்கிறாங்கன்றதுக்காக நான் தேவனோட உண்மையான ஊழியத்தை நான் வந்து செய்யாம போயிட்டா அது தேவனுக்கு நான் வந்து செய்திருக்கிற உடன்படிக்கைக்கு நான் உண்மையா இருக்க மாட்டேன். நான் தேவனுக்கு உண்மையா இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால வந்து NJPH மினிஸ்ட்ரி அவர் 5 கொடுத்தாரு, நம்ம 10 வளர்த்து இருக்கிறோம். ஒண்ணு கொடுத்த பிறக்கும் அது இல்லாததுனால, அந்த உண்மத்துவ அந்த லாயல்ட்டி இல்லாததுனால உண்மையா இருக்கிறவங்கள அப்படியே புடுங்கி உள்ள அது இருக்கிறவங்க NJPHல மறுபடியும் கொடுத்துட்டாரு. இல்லாதவனுக்கும் புடுங்கி கொடுக்கப்படும், உள்ளவனுக்கு கூட கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு அவன்கிட்ட இருக்கிறது கொடுத்ததும் பிடிக்கிடுவாரு. Hallelujah. Thank you தம்பி. God bless you. Praise the Lord. சில குறிப்புகள் தெரியப்படுத்திடுற. NJPH மினிஸ்ட்ரியில தொடர்ந்து எல்லா விதமான சர்வீஸ் நடக்கும். எல்லா விதமான சர்வீஸ், அது எல்லா டெடிகேஷன் ஆகட்டும், மேரேஜ் சர்டிஃபிகேட்ஸ் ஆகட்டும், எல்லாமே அஃபிஷியலி வந்து NJPH மினிஸ்ட்ரி ஸ்டாம்ப்ட் அண்ட் சீல்ட் சிக்னேச்சர்ட் by Reverend Doctor. Hallelujah. Hallelujah. தொடர்ந்து புது சர்ச்சுக்காக NJPH பிள்ளைகள் தொடர்ந்து உங்களோட பிரேயர்ஸ் அண்ட் சபை கட்டுறதுக்காக, சர்ச்சோட நீட்ஸ்க்காக உங்களோட சப்போர்ட் ரெவரண்ட் டாக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பீஸ் பி வித் யூ ஆல். கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவைகளே. ஆமென்.
இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, forgive us our debts, as we also forgiven our debtors. Do not bring us to temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, the power, the glory are yours forever. Amen. Amen. Praise the Lord. திருவிருந்துக்கு ஆயத்தமாகுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமேன். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும் கண்களை மூடி ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, நல்ல வார்த்தை கொண்டு எங்கள் மத்தியில நீங்க பேசுறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. இந்த வார்த்தை ஆண்டவரை கேட்ட அத்தனை பிள்ளைகளும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. உங்களோட தெய்வீக பிரசனத்தினால எல்லாரும் நீங்க மூடி மறித்து ஆண்டவரே நீங்க வெளிப்பட்டதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அவங்க மேல உங்களோட வல்லமை இறங்குறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. வார்த்தைகள், உங்களோட வார்த்தைகள் ஒவ்வொரு காதுகளும் ஆண்டவரை கிரியை செய்யட்டும் ராஜா. அவங்களோட வாழ்க்கையில அதை கேட்டு கிரியை செய்யட்டும் ராஜா. வார்த்தைகள் கேட்கறது மட்டும் இல்ல, அதன்படி நாங்க நடக்கவும் செய்யணும்ன்ற ஒரு உறுதியான நம்பிக்கை பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடந்த நல்லபடியாக நீங்க நடத்தினீர் ராஜா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த மாதத்துல யாரெல்லாம் திருமண ஆண்டு விழா கொண்டாடினாங்களோ, யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாங்களோ, அத்தனை பேரும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. நித்திய ஜீவன் பிள்ளைகளை ஆண்டவரே, அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனை நீங்க ஆண்டவரே நீங்க சம்பூர்ண நன்மையினால் நிரப்புங்கள் ராஜா. நீங்க உதவி செய்யுங்கள் ராஜா. யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கோ உங்களுக்கு மட்டும் தாப்பா தெரியும். நீங்க இருதயத்தை பாக்குற தேவன் ராஜா. அவங்க கேட்கறது மட்டும் இல்ல, கேளாததும் நீங்க தாங்க சுவாமி. நீங்க ஆண்டவரே நீங்க எங்களுக்கு போதுமானவர் ராஜா. நீங்க பெரிய காரியங்கள் நீங்க உங்களால மட்டும் தாப்பா செய்ய முடியும். எங்களை ஆண்டவரை எவ்வளவு பாதுகாப்பாக எங்களை நீங்க வைத்திருக்கிறீங்க ராஜா. எந்த துஷ்டனும் ஆண்டவரை எங்க கிட்ட நெருங்காதபடி ஒரு வேலி எங்களுக்கு நீங்க போட்டு வைத்ததுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நித்திய ஜீவன் பிள்ளைகளும் உங்க ரத்த கோட்டைக்குள்ள நீங்க மூடி மறுத்து நீங்க பாதுகாப்பு நீங்க கொடுக்கணும் ராஜா. ஒவ்வொரு நித்திய ஜீவன் பிள்ளைகள் பிரகாசமாக ஜொலிக்கட்டும் ராஜா. பாக்குற அத்தனை பேரும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கிட்ட ஏதோ ஒண்ணு வித்தியாசம் இருக்கு, ஏதோ ஒரு மகிமை, ஏதோ ஒரு வல்லமை இருக்குன்ற ஒரு உணர்வு அத்தனை பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க சுவாமி. எல்லோரும் ஆண்டவரே நித்திய ஜீவன் ஆண்டவரே ஊழியத்தை ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சத்தியத்தை தெரிந்து கொண்டால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் நீங்க தப்பா சொல்லி இருக்கிறீங்க. அந்த சத்திய வழியில நடக்க எங்களுக்கு நீங்க இன்னும் அதிகமாக எங்களை பலப்படுத்துங்கள் ராஜா. நாங்க வழி தவறி போகாதபடி ஆண்டவரே எந்த தீங்கு எங்களுக்கு அண்டாதபடி நீங்க தாப்பா காத்து கொள்ளணும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த ஆராதனை கர்த்தர் அற்புதமாய் நீ நடத்தி சென்றதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவனே, இதோ ஆண்டவரே ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கர்த்தர் ஒருத்தர் தீர்க்க தரிசனியா ஆண்டவரே ராஜா, கர்த்தர் விசேஷமாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் அதிகமாக அவங்க வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. அவங்க போகிற அந்த வெளி தேசத்துல உள்ள அந்த மிஷனரி ட்ரிப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவங்க போகிற பயணத்துல ஆண்டவரே அப்பா, அவங்களுக்கு முன்பாக உங்களுடைய சமூகம் போய் செல்லும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் அப்பா, எல்லா காரியத்திலும் ஆண்டவரே எந்த தடைகளும்
ஏற்படாத படிக்க ஆண்டவரே தடைகளை நீக்கி போகிற தேவன், நீங்க அவங்களுக்கு முன்பாக செல்லுங்க ராஜா, அவங்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே ராஜா. அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழியங்கள், அந்த மிஷனரி ட்ரிப் அனைத்திலையும் ஆண்டவரே ராஜா கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே அங்க இடத்துல இறங்கி வந்து சுவாமி அப்பா விடுதலைக்கு தேவையா இருக்கிற அப்பா இருள வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அந்த டென்மார்க் தேசத்துல ஆண்டவரே அப்பா தேவன் அவங்க போகிற எல்லா இடத்துலயும் ஆண்டவரே, அந்த மிஷனரிக்கு போகிற இடத்துல எல்லா இடத்துலயும் ஆண்டவரே ராஜா ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த அக்கினி பரவட்டும் ஏசப்பா. அப்பா தேவனே அப்போஸ்தலர் நாட்கள்ல ஆண்டவரே நீங்க செய்தது போல ஆண்டவரே இன்றும் செய்ய வேண்டும் ஆண்டவரே ராஜா. இன்னும் அதிகமா இன்ஜிபிஎச்ல ஆண்டவரே கர்த்தர் செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா போகிற பயணத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. தேவனுடைய இரட்டிப்பான நன்மைகளால அவங்களே ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே சரீரத்துல எந்த பலவீனங்களும் காணப்படாத படிக்கு அவங்களை மூடி மறைத்துக் கொள்வீங்க கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். உன்னத பலன் அவங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனே இதோ ராஜா பிரதர் பிரகாஷ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அவங்களே கொண்டும் ஆண்டவரே அப்பா தேவனே அவங்க பேசுற வார்த்தையில ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே நிறைய பேர் அந்த இடத்துல ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே இதோ மகன் ஷேர்லிக்காக மகன் கீர்த்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைகள் வேலை செய்யும் போது படிக்கிற படிப்புல அனைத்திலும் சிறந்ததா இருக்கும்படிக்கு ஆண்டவரே ராஜா உங்களுடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் எல்லா இடத்திலும் மகள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பாதுகாத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. அப்பா தேவனே இதோ ஆண்டவரே மலேசியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மலேசியா தேசத்துல உள்ள ஒவ்வொரு தலைவர்களையும் மட்டுமல்ல ஆண்டவரே நாங்களும் நல்ல குடிமகளாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா நீதிக்கு நிக்க சத்தியத்தை தெரியப்படுத்த எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ராஜாவே. அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே மலேசியா தேசத்துல ஆண்டவரே இப்ப இந்த மழை காலத்துல அப்பா அநேக இடத்துல வெள்ளம் வந்து கொண்டு இருக்குது சுவாமி. பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்து நடத்துங்க. அதே போல ஆண்டவரே ஸ்ரீலங்கா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்ரீலங்கா தேசத்திலும் அந்த வெள்ளத்துல தாக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நினைவு கூறுவீராக. அவங்க மேல மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஏற்ற இடத்துல ஒரு ஷெல்டர் அவங்களுக்கு தங்க இடமும் அந்த உணவு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு அப்பா தேவனே இதோ எல்லாம் அந்த அழிவுக்கு உண்டான காரியத்துல இருந்து மனம் திரும்பி அவங்க ஆண்டவரே வெளிச்சத்துக்கு போகணும் ஆண்டவரே. அநேக பேரை ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே ராஜா. நன்றியோடு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி தெரியப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக ஆமென் ஆமென் ஆமென். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. God bless you all. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.